ஜூமிங்ல இந்த வாட்டி தெருக்கி விடுறான் பையன். என்ன அது தெரியல. அவன் வேலைக்கு ஆக மாட்டான். இந்த கருமத்தை வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது கிடையாதுங்க. இங்கே பாரு, கருமனா ஐஃபோனை சொல்கிறேன். ஏர்டெல் இப்படி தான் யோசிக்கும். 5 பேர் இருக்காங்க, அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. 1000 பேர் தான் இருக்காங்க, அவருக்கே கொடுக்கணும். பிக்சல் வந்து சூப்பர் ஃபோன்பா, பேட்டரி என்னமா நிற்குது அப்படின்ட்டு போனாங்க. சில சமயங்களில் மோட்டோரோலா யூசர்ஸ் ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னன்னா அது கிளாஸ் எனக்கு ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஈவன் நம்ம கிருஷ்ணா ப்ரோ ரொம்ப எக்ஸைட்டடாக. அப்போ வந்து விளம்பரத்துக்கு நடுவில் நமக்கு இப்போ ஷோ வரும். ஆமாம், நியூஸுக்குன்னு ஒரு சேனல் கொடுத்தது தான் தாமதம். நமக்கு யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை அங்கே கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோதான். இனிமே ரங்கராய சக்தி வேலுங்கிற மாதிரி ஆட்டம் தான். ஒரே ஆட்டமாக தான் இருக்குது. ட்விட்டரில் பூரா போஸ்ட்டாக போட்டு எங்காவது தாக்கிட்டு இருக்காரு. இனிமேல் என்ஜாய் தான். பிக்சல் 11 ப்ரோ. ஆமாம், நம்மளை ஈவெண்ட்டு கூப்பிடல, ஃபோனை மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன சர்ப்ரைஸு தெரிஞ்சிருக்கும் போல. சரி, இவன்கிட்ட கொடுக்கலனா, இவனுக்கே கொடுக்கலனா போடுறதே யூஸ் பண்ணுறதே ஒருத்தன் தான். இதில் சாம்பிள் எடுத்து போடுறதே ஒருத்தன் தான். அவனையும் நீங்கள் கூப்பிடாம விட்டீங்க. நீங்களாம் விளங்குவீங்களாடா ஏஜென்சின்னு அசிங்கமாக கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இருக்கலாம். என்னவோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிக்சல் 11 ப்ரோ ஃப்ரம் பிக்சல். இதுவே பாரு, இது என்ன கிஃப்டா வாட்டு? ஆமாம், அந்த மாதிரி தான். இங்கே பாரு, ஓய் கால் பாருங்க. வால்பேப்பரே அவர் எடுத்த புகைப்படத்தை தான் வச்சிருக்காரு. நான் ஒரிஜினல் போடுறேன் பாருங்க. இது வந்து 120X-ஆ 50X-ஆ? இது 40X-ங்க. ஜூமிங்ல இந்த வாட்டி தெருக்கி விடுறான் பையன். என்ன தெரியல. அந்த ஏஐ ஸ்டஃப் தான். ஆனால் இல்லை ஓகே, ஏஐ ஸ்டஃப் தான். ஆனால் இப்போதைக்கு பேரலா நான் இதோட சாம்பிளும் பார்த்தேன். சிமிலரான சுச்சுவேஷனில் எடுக்கல. பட் ஆனால் ஒரே இடத்துல எடுத்தோம். பட் சேமாக இருக்காது சாம்பிள்ஸு. X9 அல்ட்ரா அதில் வந்து 10X வந்து உங்களுக்கு நல்லாவே எடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் 10X வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பெயிண்டட் ஃபீல் இருக்குது. ஆனால் இவன் பார்த்தல லைட்டில் உன் ஃபோட்டோ பார்த்தல, ஏன்னா சேம் சினாரியோ தானே. அந்த இடத்துல தான் நான் எடுத்து பார்த்தா இவன் வேற மாதிரி இருக்கான், அது வேற மாதிரி இருக்கு. சைனீஸ் அது வேற மாதிரி தான் பண்றானுங்க ஜூமிங்ல. இவன் ஜூமிங்ல ஏதோ பண்றாங்க பிக்சல் இந்த வாட்டி. ஏன்னா நார்மலாக பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும்ல, இது பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இருக்காது. ஆமாம் ஆமாம், அதான் பிக்கஸ்ட் ப்ளஸ். ஐயா ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட போட்டுருங்க, 6 மந்த் திட்டுவாங்க. அப்படியா? திட்டுறது மட்டும்தான் வேலையாக வச்சிருந்தா நான் எங்கே தான் போகிறது? ஆட்டோமேட்டிக்காக டிஎன்டி வராதா? அதான் இதோ நான் இப்போ சிங்கிள் ஆப்னு போட்டனாலே டிஎன்டி தானே. அந்த ஆப்பை மட்டும் தான் என் தலைவன் காட்டுவான். ஓகே ஓகே, கான்டெக்ஸ்ட்காக எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து அன்எடிட்டட் எடுத்திருக்காரு. ஆமாம், இது வந்து அன்எடிட்டட். ஸோ எடிட்லாம் பண்ணாத ஃபோட்டோ. இதுதான் 1X. பட் அதே வந்து 40X-ல இப்படி இருந்தது. என்ன 5X சென்சார் இருக்கா இல்லை? ஆமாம், 5X ஆப்டிக்கல். போன தடவையோட கொஞ்சம் பெரிய சென்சார். 1/1.9 இன்ச். ஓகே, 1/1.95 போகுது. போன தடவை 1/1.25. 5Xன்னு வந்து ஞாபகம் வருது. அவன் தான் அங்கே தொங்கிட்டு இருக்கானோ. ஏண்டா அவன் 4X என்ன மண்ணாங்கட்டிடா நீ வச்சிருக்க? அவன் வேலைக்கு ஆக மாட்டான். இந்த கருமத்தை வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது கிடையாதுங்க. இங்கே பாரு, கருமனா ஐஃபோனை சொல்கிறேன். இதில் என்ன ஹைலைட்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன மாதிரி இருக்கா? ஓகேயா? ஆக்சுவலாக என்னென்னா இங்கே பாருடா, இது வந்து ஒரிஜினல். ஓகே சரியா? அந்த 40X ஜூம் பண்ணால் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. பட் இதுவே அவனே ப்ரோ ஜூமில் பண்ணுறான். ஸோ ப்ரோ ஜூம்னு மேலே டேக் வந்துடுது. ப்ரோ ஜூம் இது கூகுள் ப்ரோ ஜூமில் பண்ணது. ஓகே, நான் என்ன பண்ணலான்னா கேலரியிலே எடிட் பண்ண முடியும். ஆமாம், அதில் நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணால் இந்த மாதிரி அவுட்டாக மாற்றிடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ் நம்ம வர வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஆகிடும். ஸோ எனக்கு என்ன ட்விஸ்ட்னா, நான் நிறைய காம்படிஷனில் இருக்கிற ஃபோன்ஸ் பார்த்துருக்கேன். பட் யாருமே 40X-ல இந்த அளவுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டீட்டெயில்ஸை வந்து ஏஐ வச்சு எடுத்துகிட்டு வரல. டீட்டெயில்ஸ் இருக்காது, வெறும் சாஃப்ட் பெயிண்டாக இருக்கும். சாம்சங் தாங்க. சாம்சங்கில் வந்து நாய்ஸ் வந்துடும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இதாகிடும். ஐஃபோன் பற்றி பேச விரும்பலை. சைனீஸ் ஃபோனில் வந்து அப்படியே மொழுன்னு ஆகிடும். இங்கே பாரு, அந்த போலு இனிமேல் டவர்லாம் ஏற வேணாம், கீழேருந்தே நாங்கள் டவரை ஜூம் பண்ணி இந்த லைன் அறந்துருக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்கள் அப்படிங்கிற. இதுலேயே ஒன்று இருக்குமே, நீங்கள் எல்லோரும் ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பைக்கில் வந்து இந்த கோலாராக ஓட்டிகிட்டு போயிடுவாங்கல்ல, அது வந்து போலீஸ் வந்து ஜூம் பண்ணி S23 அல்ட்ராவில் ஜூம் பண்ணி அந்த நம்பர் பிளேட்டை கேப்சர் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இனிமேல் பிக்சலும் வந்து அதுக்கு பயன்படும். இங்கே இருக்கும் பாரு, இது வந்து அவங்க பண்ண ஜூம். ஓகே, இது வந்து நான் கேலரி வச்சு பண்ண எடிட்டு. ஸோ டக்குன்னு ஷார்ப்பாகி இன்னும் டீட்டெயில் ரீட்டைன் அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஒரிஜினல் வந்து இது இருக்குது. இந்த வாட்டி அதே மாதிரி கலர்ஸ்க்கும் ஏதோ ப்ரீசெட்லாம் கொடுத்துருக்காங்களா இருக்கேன்? நேச்சுரலு இருக்கு.
மேபி ஸோ நம்ம தேவைன்னா விவிடாவும் மாற்றலாம். ம். ஆமாம், விவிடாவும் மாற்றலாம். ஆனால் சுச்சுவேஷன் இங்கே வந்து டல்லு செம மேகம். கருமேகம் பின்னாடி ப்ளூவாக இருந்தால் இப்போ இருந்திருக்கும், வேற மாதிரி இருக்கும், சூப்பராக இருந்திருக்கும் இன்னும். இந்த வாட்டி இல்லைங்க. யூஸ்வலாகவே பிக்சலோட ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் பார்த்து நான் மிரண்டு போனவன் தான். பிக்சல் 9 ப்ரோவா 9 ப்ரோ வந்து நீங்கள் அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு ஒரு சாம்பிள் எடுத்திருப்பீங்க. நம்ம பிக்சல் 11 ப்ரோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போங்க. இவர் வந்து செல்ஃபியில் எடுப்பார். இவர் கண்ணில் கண்ணாடி மூலிமா ரிஃப்ளெக்ஷனில் இது ஸ்கை தெரியும். செம்மையாக இருந்துச்சு. என்னடா கண்ணுக்கு, அதாவது கிளாஸ் இருக்கிற டீட்டெயில் கூட நல்லா ரீட்டைன் ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், நான் போடுறேன், நீங்கள் வேணா மல்டிபிள் ஷாட்ஸ் தான் எடுத்தேன். ஏன்னா எவ்வளோ குயிக்காக இருக்குது ஷட்டர்னு பார்க்கறதுக்காக. ஓகே ஓகே. இதில் வாட்சன் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ வாட்சன் ப்ரோ ஃபேஸில் மட்டும் அது ஏதோ ஒர்க் பண்ணின மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னாரா. வாட்சன் ப்ரோ ஃபேஸில் எதுவும் ஒர்க் பண்ணல, வாட்சன் ப்ரோ ஃபேஸே பாலிஷ்டாக தான் இருக்கும். ஆமாம்மா. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அவன் வந்து க்ளீனாக இருக்கும், அவன் ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முழுமுழுந்தான் இருக்குமா. இதோ மேக்கப் ப்ரோ, என்ன ப்ரோ பிக்சல் வந்து மேக்கப் போட்டிருக்கு, மேக்கப்லாம் போடலையா, நம்ம ஆளே அப்படிதான் ஆர்டிஸ்ட்டுங்க, எங்கள் ஆளே அப்படிதான் இருப்பாப்ல. ஆமாம், இவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இது ஒன்று. ஆனால் இது போர்ட்ரேட்டா நார்மல் மோடா? போர்ட்ரேட்டு. ஓகே, போர்ட்ரேட்டே வந்து ஹேர் டீடைலிங் வருதா? ஆமாம், பிக்சல்ல. எஸ். சரி, இது வந்து அல்ட்ரா வைட்ரா, இது நார்மல்ரா. ஓகே, அப்படியே ஜூம் 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 ஜூம். கால் பாருங்க, உட்காந்த இடத்துல இருந்து மெனுவை பார்த்துருவாரு. பார்த்தல, குட் குட் குட். இதெல்லாம் என்ன 120x, 120xல டீடைல். ஓகே, அந்த நமக்கு அவுட்லைன் மாதிரி இருக்கு, பட் ஓகே. பேர் இதுதான் வந்து எல்லா ஃபோன்லயும் எடுக்கிற ஃபோட்டோ. என் தலைவன் ப்ரோ ஜூம் வச்சு நான் இப்படி வச்சுக்க, டீடைல் இன்னும் கொஞ்சம் ரீட்டைன் ஆகுது, பரவாயில்ல. ஆமாம் ஆமாம். இது எதுவுமே எல்லாமே நேச்சுரல்ரா. 10x ஃபோட்டோ. இதில் வந்து ஹைலைட் என்னன்னா, நான் காட்டுறேன் பாரு, 5x சும்மா அங்கே உட்காந்துருக்கான். ஓகே, அவன் கண்ணில் டீட்டெயிலுக்குள்ளேயே 11 ப்ரோவை யார் ஆட்டையை போடுறது நெக்ஸ்ட்டுன்னு பெரிய போட்டி வரும் போல இருக்கு. பார்க்குறேன், முடிஞ்சால் நான் தூக்க பார்க்குறேன். அது நடக்காது, வேணா வாங்கிக்கேன்னு. இவரே கொடுக்க மாட்டார் போல இருக்குங்க. அப்புறம் எப்படி சேல் ஆகும் பார்த்தீங்களா, இவரே கொடுக்க மாட்டாரு. ஃப்ரான்ஸ் யார் 10x கூட இருந்த குமாருக்கே ஃபோன் கொடுக்க மாட்டாருங்க. 10xல டீட்டெயில் பார்த்தல, மல்ட்டியாக இருக்கானே. இங்கே பேர் இங்கே இருக்க நாய்ங்க எல்லாம் பார்த்தேன். ஹேர் வருதுங்க, முடியெல்லாம் வருது, அதே பெரிய விஷயம். இங்கே இருக்கிற டாக் எல்லாமே செம க்யூட்டாக என்ன பண்ணுது, பள்ளம் தோண்டி உள்ளவே படுத்துக்குது கடல்ல. ஆமாம், எல்லாம் கடற்கரை தான். அங்கே பேர் இந்த மாதிரி பள்ளம் வரிசையாக பள்ளம் தோண்டி இருக்காங்க. இவங்க பள்ளம் தோண்டி எழுந்து போயிட்டாங்க. நான் பாட்டுக்கு ஒரு டாக் சேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கேன். அங்கங்கே பள்ளத்துக்குள்ள கால் விட்டு எழுந்து போகிறேன். குளிர் தோண்டி வச்சு அதான் எத்தனை குளிராக தோண்டுவீங்க அப்படின்னு. 10x இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. ஏன்னா 9 ப்ரோ அது வந்து நம்ம ராகவன் ப்ரோ ஃபோட்டோ எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். கையில் அப்படியே ஒரு மாதிரி இருக்குமே, அந்த ஹேர் டீட்டெயிலிங் வந்து ரொம்ப கோளாராக இருக்கும். இதில் நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. சென்சார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஆமாம், சென்சார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல. ஓகே ஓகே. இது எப்படி இருக்கு, இதுதான் ஒரிஜினல். ஒரிஜினலு இது வந்து, ஏன்னா நான் 30x போயிட்டேன். மாசா நைஸ் நைஸ். ஸோ ஜூம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து அதில் நான் சக்கரவர்த்தியோட அப்படிங்கிற மாதிரியாச்சு. ஈவன் நைட் சாம்பிள், அதாவது வீடியோவில் நைட் சாம்பிள்ஸில் கூட நாய்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக, ஓரளவுக்கு டீட்டெயில் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் அந்த சாம்பிள் கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் ரிவ்யூவில் போட்டிருப்போம் பாருங்கள். எனக்கு வேறு என்னென்னா, இவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியாடா இமேஜ் ஸ்டாக்கிங். எப்போ அப்படின்னா, ஒரு 10xக்கு மேலே நான் போகும்போது ஸ்டாக்கிங் இமேஜஸ், ஏன்னா ஹெச்டிஆருக்காக ஸ்டாக் ஆகும் காட்டுறேன். நான் அதெல்லாம் அவங்க டீம் கிட்ட சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு. ஒரு அவுட்லைன் வருது பேர். ஆமாம். ஸோ இது வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இங்கே நல்லா தெரியுது. ஆமாம், ரொம்ப இதாக தெரியுது. இது வந்து எப்படின்னா ஹெச்டிஆருக்காக ஸ்டாக் ஆகுது. ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருக்கு. இப்போ நீ நிற்கிற ஒன்று நான் ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக வருது. இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் பேக்ரவுண்டு நான் வந்து இப்படி டக்குன்னு எடுக்கிறேன், லைட்டாக அப்படி மூவ் ஆகுது எடுக்கிறேன் அப்படின்னும் போதெல்லாம் மாட்டிக்குது. ஸோ இதுவே மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு 10x 15x ஒரு நீ நிற்கிற தூரத்தில் ஒன்று நான் எடுக்கிறேன் அப்படின்னும் போது இந்த ஸ்டாக்கிங் வராது. ஓகே ஓகே. ஆமாம், எப்போல்லாம் வானத்தை பார்த்து எடுக்கிறோன்னா அப்போ எல்லா தடவையும் வந்து இந்த மாதிரியான ஹெச்டிஆர் ப்ராசஸிங் பார்க்க முடியுது. அதுவும் ஃபாஸ்ட்டாக போனால் ஒரு நான் அதுவும் காட்டுறேன். சேம் சிமிலர் செட்டப் தான் வந்து பிக்சல் 11லேயே இருக்கா? எதில்? பிக்சல் 11 கேமரா செட்டப். ஆனால் அது 10.8 மெகாபிக்சல் 5x ஆப்டிக்கல். ஓகே. இவன் 48 மெகாபிக்சல் 1/1.95ல. ஓகே, பெரிய சென்சார். ஸோ இந்த ஃபோட்டோ நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து 3வது சீட்டில் இருக்கேன், அதாவது நடந்து போகிற பாதையில். ஜன்னலுக்கு வெளியில் இருக்க க்ளௌடை நான் எடுத்தேன். ஓகே. சரி, அந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு வேறு உட்காந்துருந்தாங்க, அவங்க வேறு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோட்டோ தான் அது. குழந்தை மனசுங்க அவருக்கு.
எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா, கேமரா எடுத்து ஆன் பண்ணுறான், யார் எடுக்கிறானே தெரியாதுன்னு தோணும்ல. இங்கே பேர் தெரியுதா, ஓகே. எங்கேருந்து எங்கே எடுத்திருக்கு பேர். ஏங்க இது தாங்க சிவலோகம்னு சொல்லுவாங்க, ஆண்டவரோட இருப்பிடம். இது நல்லா இருக்குல்ல 10x வேற லெவலாக இருக்கானே. ஸோ சும்மா அப்புறம் வேற ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணேன். இதுலேயே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நைட் இருக்குல்ல, நைட் மோடு அதை டிசேபிள் பண்ணிட்டு குயிக் ஷட்டரு. இந்த தடவை நைட் மோடே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, அதையும் டிசேபிள் பண்ணிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், இருட்டில் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு இப்போ ஒரே ஒரு பயம் தான்டா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் அந்த லூஸ் வந்து ஹெச்டிஆர் கோளாறு எதாவது பண்ணி விடாதான்னு. அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம், அதை மறந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு, என்ன பண்ணுறது. அப்புறம் இது நைட்டு வித் நைட் திருச்சூர் நம்ம. ஆமாம், இங்கே வித்தவுட் நைட் மோடு இது. சரியா, ஓகே. இங்கே பேர் வித்தவுட் நைட் மோடு, சும்மா சப் அப்படின்னு அடிச்சாலே எடுக்கிறது தான் இது. இது வந்து வித் நைட் மோடு இந்த இது. ஓகே, பெரிய வித்தியாசமே இல்லை ஒன்று. அதுவே பரவாயில்ல, அதுனா ஃபாஸ்ட் ஷட்டராக இருக்கும். ஆமாம், ரெண்டுத்துலேயும் சிமிலரான டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஆமாம். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து போய் செதுக்கிலாட்டேன். அசால்ட்டு இந்தியாவில் இறங்கிட்டாங்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் இறங்கிட்டாங்கிற மாதிரி மேக்ரோவாக பூந்து விளையாண்டாரு. ஆமாம், நிறையா எடுத்தேன்டா, நிறைய ஃபோட்டோஸு. இதுவும் மாசாக தான் இருந்துச்சு. வாயில் பபுள் கம் வச்சுட்டு நான் பட்ட பாட்டு இருக்கே, பபுள் கம் தெரியக்கூடாதுன்னு. தெரியுதாங்க, அதை வேற எங்காலும் கேட்பாங்க, நான் ப்ரோ பூஸ்டா தலைவாணியா பாவியலா, அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அப்புறமா வந்து அந்த இளவு துப்பி தான் தொலைவோம் அப்படின்னு துப்பிட்டு தான் இந்த சைடு நின்று ஃபோட்டோ எடுத்தேன். பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம். மிரட்டுறாங்க இவன் தாங்க இந்த மாதிரி இடத்துல. அதை பாருங்க, சரிதா, இந்த வாட்டரில் இருக்க ரிஃப்ளெக்ஷனை ரீட்டைன் பண்ணுறான். நீ உருப்படியாக சண்டை காட்டினாலே ரிட்டைன் பண்ண மாட்டேன். சரி, வருத்தப்படக்கூடாது. சாம்பிள் அனுப்பவே இல்லை, இதெல்லாம் நான் கேமரா ரிவ்யூவில் போட்டுக்கலான்னு விட்டேன். ஓகே ஓகே, நிறையா இருக்குடா. அப்படி பார்த்தா கேமரா ரிவ்யூக்கு தான் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். எப்படி இருக்கு 60 fps. இனிமே அட்டகாசம். அதே தான் இங்கே வேறு என் தலைவன் ஜூமில் வர கிங்கில் 5x ஸ்டெபிலைசேஷன் 5x ஜூமுக்கு சமம் இல்லை இது. ஈவன் மூமெண்ட்லங்க. ஆமாம், அது அந்த பிரிட்ஜே வேற நீ கேட்டிய டீட்டெயில் கண்ணாடியில். அவன் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. சன்ரைஸ் அது ஆமாம், அது சன்செட்டு. சன்செட்டா அது எப்படி இருக்காமத்தியா டீட்டெயிலு. கண்ணுக்குள்ளே சூரியன் தெரியுது பார்த்தீங்களா. அவ்வளோதான்டா. கண்ணாடியை தாண்டி கண்ணெல்லாம் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணது பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். முன்ன இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சொதப்பெல்லாம் செஞ்சான், ஞாபகம் இருக்கா? நம்ம தான் திட்டிகிட்டு இருப்போமே கண்ணாடி அதான். பரவாயில்ல, இது வந்து இதெல்லாம் வந்து மேஜிக் தான்டா. இதுக்கெல்லாம் தயவுசெய்து ஏஐட்டாக நானே இங்கே உரமாக ஒட்டிடலான்னு பார்த்தேன். எவ்வளோ குட்டி பறவை தெரியுமா இது. இதை போயிட்டு நான் 100x போய் எடுக்கிறேன். ரெட்டவால் குருவி எங்கேயோ இருக்குது, அந்த சைடு பாரு, அது செம ஃபன்னாக இருக்கும். இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அதுவே ப்ரோசூமில். இந்த மாதிரி நிறைய மேஜிக்லாம் பண்ணிச்சு. ஏன்னா இங்கே இருக்கு பாரு, நீங்கள் கான்டெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாரு. ஓ ஓகே, இதான் 1x. அப்போ பாரு, நெட்லாம் தேவையே கிடையாது. ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டு வந்தேன் ஜாலியாக. அப்புறம் காட்டுறேன். இல்லை ஹைரஸ்க்கு கேட்குறேன். எது ஹைரஸ் ப்ராசஸிங்கு ஆன் டிவைஸ் தானா? ஆன் டிவைஸ் தான் எல்லாமே. ஓகே ஓகே, இப்போ வந்தது தான் அது. அவன்கிட்ட தான் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அவனுக்கு எதுக்கு நெட்டு, டிபியூ இதுக்கு தான். இப்போ தெரியுதா டென்சார் ஏன்னு? டென்சாரை பற்றி எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்களே, ஏம்ப்ரோ டென்சார் என்ன டென்ஷன் பண்ணுது ப்ரோன்னு நினச்சிருப்பாங்க. இது வந்து 10x. ஓகேயா, மேக்ரோ இருக்கா அதில்? அதெல்லாம் கிடையாது, நாமளே எடுத்துக்க வேண்டியதான். அல்ட்ராவைட் மேக்ரோ தான். இன்னும் நாமளே டெலிஃபோட்டோவில் வந்து ஆமாம் பக்கத்தில் போய் எடுக்கணும். பூச்சி நம்ம மூஞ்சில் துப்போம், தூர அப்படின்னு. அது வர வரைக்கும் என்ன இருக்கா வச்சுங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும். இந்த பூச்சி வந்து இங்கேருந்து பறந்து போனான் தலைவன். இங்கேருந்து பறக்கும் போது அவனை சேஸ் பண்ணிட்டு அவன் வேறு இடத்துக்கு வந்தான். இது என்னென்னா அந்த இது எருக்கம்பூ செடி, அதில் பால் வரும்ல ஆக்சுவலாக உடச்சா, அதை தாண்டா இவங்க சாப்பிட்றாங்க. அது நமக்கு பாய்சன்ல, நமக்கெல்லாம் கொடுத்தா செத்து போயிடுவோம். அப்புறமா தான் என்ன பண்ணாங்க. ஆமாம், இங்கே பாரு என்னன்னா இவனுங்களோட டயட்டே இதுதான்டா. நான் அதுக்கு தான் வந்து இது ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டிருப்பேன் ட்விட்டரில்.
இந்த இடத்துல பார்த்தோன்னா தெரியும் க்ளோஸ்அப் மேக்ரோ ஷாட் ஆஃப் வைப்ரண்ட் இன்ஜின் மெட்டாலிக் ப்ளூ பீட்டில் இவனோட பிஹேவியரு கிளாசிஃபிகேஷனு இந்த இடத்துல இருக்கும் பாரு அப்பியரன்ஸு இங்கே பாரு மில்க் வீடு. ஸோ எந்தெந்த செடியிலலாம் வந்து உடச்சி விட்டா அதுலேருந்து பால் மாதிரி வருமோ அதெல்லாம் தான் இவங்க வந்து அங்கே தான் இருப்பாங்க, அங்கே தான் தின்னுக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த பூச்சிங்களை பற்றி அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவங்களுக்கு இது செரிமானம் ஆகும், உடம்புக்கு நல்லது. நம்மளே செரிமானம் ஆகிடுவோம். ஆமாம், உலகத்துலேருந்து போய் சேர்ந்துட வேண்டியதான். ஸோ இது ஒன்று நான் பார்த்தேன். ஆனால் இது வந்து மிரட்டலான ஃபோட்டோ. ஆக்சுவலாக இவன் ரொம்ப வெக்கப்பட்டான்டா. நான் வந்தது இங்கேருந்து இங்கே போய் தலைகளெல்லாம் நடந்து என்ன இவன் கேமரா வச்சு ஏதோ பார்க்குறான் அப்படின்ட்டு எங்கெல்லாமோ போய் வந்தது. அதனால தான் டிஃப்ரெண்ட்டு ஷாட் இருக்கும் நிறையா. செம்ம டீட்டெயில் ஆக்சுவலாக, சும்மாவே சூப்பர் டீட்டெயில் இருந்தது. இதெல்லாம் வந்து 30x அதுக்கு மேலே அந்த மாதிரி ஏலியன் மூஞ்சி மாதிரி இருக்குல்ல. இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து சைனீஸில் ஒரு சில ஃப்ளாக்ஷிப்பில் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஆனால் இவனே ஃப்ரேம் போடுற அளவுக்கு தான் இருக்கான். ஆக்சுவலாக என்ன ட்விஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த இடத்தெல்லாம் ஸ்மூத் பண்ணுவாங்க. சரியா, இங்கெல்லாம் முக்கியமாக அதுவும் இந்த ஹேர் மாதிரி வருது இல்லை, அதோட எட்ஜில் மூஞ்சிக்கிட்ட அதெல்லாம் ஸ்மூத் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன், நான் ஓப்போவில் ஃபைண்ட் X3 ப்ரோ வச்சுருந்தேன். அதில் மேக்ரோ கேமரா உண்டு, மைக்ரோஸ்கோபிக் கேமரா உண்டு. ஆமாம், அதை வச்சு எடுக்கும்போது பக்கத்தில் அதை வச்சு எடுக்கும்போது தான் தெரிஞ்சது ஸ்கின் டெக்ஸ்சரே பார்த்தோன்னா மேடு பள்ளமாக கேவலமாக தான் இருக்கும்னு. ஆனால் நிறைய ஃபோனில் எடுக்கும்போது என்ன பண்ணும், ஸ்கின்னோட அந்த நம்ம இப்போ ஒன்றும் இல்லை கைரேகை எடுத்தோம்னா கைரேகையை மட்டும்தான் காட்டும் இப்படி. ஆனால் கைரேகையிலே பார்த்தோன்னா இப்படி மேலும் கீழே ரிட்ஜெட்ஸ்லாம் இருக்கும். அந்த டீட்டெயிலை வந்து பாதி பேர் ஸ்மூத் பண்ணி காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு மைக்ரோஸ்கோபிக் கேமரா யூஸ் பண்ணால் தெரியுது. அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ஆக்சுவலாக பூச்சி மேலே இவ்வளோ டீட்டெயில் இருக்க தான் செய்யும். அது வந்து ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும், ஷார்ப் பண்ணால் தான் தெரியும். என்னங்க நம்ம மண், அதாவது இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு வந்தால் நம்ம மூஞ்சில் மண் இருக்காதா? ஆமாம், பூச்செல்லாம் வெளியே சுற்றுறதுக்கு மண் இருக்காதா? இருக்கும். அதை இந்த நாதாரிங்கெல்லாம் வந்து ப்ராசஸில் ஒழிச்சு கட்டிடுவானுங்க. ஆமாம், ஃபுல்லாக மூல் ஆக்கி அதை இதில் காட்டுது. ஸோ இப்போ காட்டுது. ஸ்னாப்சீடில் வந்து சும்மா நான் எல்லாமே ஆக்சுவலாக ஒரே டெம்ப்ளேட் தான், ஆக்சென்சுவேட் தான். ஓகே ஓகே, ரேராக தான் பாப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்து 5x 10x அந்த ஃபோட்டோஸ் தான். இது 10x, இது வந்து சும்மா ரூஃபில் 1x. ஓடிட்டே இருக்கும்போது. ஆமாம், டம்ளர் பில்டிங் இது சும்மா அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லை, வைப் பண்ணியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் வேற லெவல் டீட்டெயில்ரா இல்லை. சாய்பாபா இருக்காரு. இல்லை சாய்பாபா இருக்குல்ல காணும். இது வேற வண்டி, ரன்னிங்கில் இருக்கும்போது எடுத்தது. ஓகே, இது வந்து சரி ப்ரைவேட் வண்டி, அதனால நான் போர்டை மட்டும் மேஜிக் ரைஸ் வச்சு தூக்கிட்டேன். நீ அப்போ பார்த்தியா, அவனே தான் 2 டோனில் வச்சுருப்பேன், வார்ம் டோன். ஆமாம் ஆமாம், இவன் கண்ணு ஆனால் பயங்கரமாக இருந்தது, ஒரு ஏக்கம் மாதிரி. இது வந்து ரெஃபரன்ஸு அந்த இமேஜ். மிரட்டுங்க சார் எல்லாரையும் போட்டு ஒரு காலில் வால்பேப்பர் வச்சுருக்காரு. ஆமாம், அப்புறம் இது எதுக்கு பண்ணேன்னா கேட்டாங்க எல்லாரும், ப்ரோ இதுவே எடிட் பண்ண எப்படி ப்ரோ மாறுது? நான் ஒன்று என்ன பண்ணேன், அதே காமெண்ட் டெம்ப்ளேட்டே போகிறேன், இப்போ ஆக்சென்சுவேட்டே போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஃபோட்டோக்கு ஆக்சென்சுவேட் போட்டால் இந்த மாதிரி ஆச்சு. அவ்வளோதான், சோஷியல் ரெடி நல்லா பாப்புலராக இருக்கேன் அந்த. இப்போ இதெல்லாம் கூட பாரு சோஷியல் ரெடியாக மாறிடுச்சு. அவ்வளோதான், 5 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அப்லோட் பண்ண வேண்டியதான். ஆமாம், ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா மேஜிக் பண்ணலாம். நைஸ் நைஸ் நைஸ். பிக்சல் 11 ப்ரோ இன்னும் மென்மேலும் இது வந்து எங்கள் ஆள் அப்படியே குடல் தனியாக ஈரல் தனியாக மூளை தனியாக பிரித்து வச்சிடறோம் மாமா தான். இல்லைடா, நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா கேமர்ஸ்க்கு வந்து செட் ஆகுமா எனக்கு தெரில. ஓகே, இத்தனைக்கும் அகைன் பவர் விஆர் தான் போயிருக்காங்க. சர்வர்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வராமையாக இருக்கும், அதெல்லாம் வருது. இதுவே நல்லா இருந்தது பார்த்தல, உனக்கு தான் அனுப்புனேன் ஜிடிஎஸ் San Andreasல 2 எப்படி இருந்தது பார்த்தல. இல்லை இப்போ மோஸ்ட்டாக இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ரீதியான டிவைஸ். இதை வந்து ஒரு காலேஜ் பையன் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவானா? கிடையாது, யூஸ் பண்ணலாம் பீப்புள். இல்லை பிஸ்னஸ் பீப்புள் தான் மோஸ்ட்லி இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த ஷெடியூல்லாம் லைவாக காட்டிடும். நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளைட் புக் பண்ணிடுறீங்களா, அதெல்லாம் வந்து மேலே காட்டிகிட்டே இருக்கும். டைம் ஆயிடுச்சுண்ணா, என்ன நீ கிளம்பலையா, அதெல்லாம் வந்துடும் மேலே, அந்த கிளான்ஸில் ப்ராப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஷெடியூல்ஸ் என்னங்கிறதெல்லாம் சொல்லும். ஒரு காலேஜ் பையனுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கானா? கிடையாது, அவ்வளோ வாங்கலாம். ஆனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான். மெட்டீரியல் கேப்சூல் வேறு போட்டாச்சா, வேற கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஆக மொத்தம் பிக்சல் 10 ப்ரோவும் நல்லா தான் இருந்துச்சு.
11 ப்ரோ இன்னும் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்டோட வந்திருக்கு. இது நாங்கள் இன்னுமே அதிகமாக இந்த தடவை எனக்கு என்ன ஒன்றுனா, நான் அதை இன்னும் போக போக எனக்கு தெரியும் எப்படின்னா, இது வேப்பர் சாம்பர் கூலிங் பெருசாக கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அது நிஜத்தில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஊர் வெதரே கொஞ்சம் பரவாயில்ல. சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் வேறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்காடா 30 வாட்டா? நீங்கள் தான் சொன்னீங்க தெரியும். அது இல்லை, நீ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம அதுக்கு தான் ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பேன். வெதர் வேறு பெட்டராக இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு தெரிலன்னு. ஆனால் பூஸ்ட் பயலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டுருந்தானுங்க சார்ஜ் ஸ்பீடாக ஏறுதுன்னு. ஆனால் எவ்வளோ வாட்டுங்கிறதுலாம் சொல்லலை, எந்த சார்ஜரில் போட்டானுங்கன்னு சொல்லலை. அதை சொன்னால நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்போம். இன்னும் மெம்மேலும் இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்ட்ராய்ட் 16 இருக்கா? 17 தான். 17 ஓகே, பீட்டா கிடையாது. இவன் வேறடா ட்விட்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா, நிறைய தடவை வந்து நம்ம லிங்க் எதாவது போட்டோன்னு ஏன் போஸ்ட் பண்ண விட மாட்டேங்குது. ஓகே, ஃபெயில்டு போஸ்ட்னு ஃபஸ்ட்டு வரும். இது என்ன பீட்டாவா இல்லை ஸ்டேபிள்? ஸ்டேபிள் தான். இதில் நான் பீட்டாவே போட போகிறதில்ல. ஓகே எப்படி தான் போகுது கடைசி வரைக்கும் அப்படின்னு பார்க்கணும். குட். எனக்கு வந்து பிக்சல் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணி செட் ஆகிடுச்சுடா. நிறைய விஷயங்கள் வந்து அதில் இது எப்படி பண்ணணும், இது எப்படி செட் ஆகும் அப்படின்னு செட் ஆகிடுச்சு. ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ சைனீஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து என்ன ப்ரோ டக்குன்னு இப்படி பிடிச்சிட்டாலுன்னா மேலே போய் ஃப்ளோட் ஆக மாட்டேங்குது. கரெக்டு தான். அதெல்லாம் செமையாக மிஸ் ஆகும். அதெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து அது கண்டிப்பாக மிஸ் ஆகும். பட்டு நான் எப்பயுமே ரொம்ப வருஷமாக நெக்ஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நெக்ஸஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒன்றுமே இருக்காது. சாம்சங் வந்து அந்த பக்கம் 2 GB அப்டேட் தரான்னு வை. அப்போ நெக்ஸஸ்க்கு அப்டேட் 300 MB முடிஞ்சிடும். எதாவது இருந்தால் தானே பார்க்குறது. அதில் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப மினிமலாக இருக்கும். இப்போ அதே தான் பிக்சலில் எனக்கு அப்டேட் வருதுன்னா 2 GB தான் வருது. 2 GB அப்டேட் வந்துச்சுன்னா எனக்கு மொத்தமாக ஆண்ட்ராய்டு வெர்ஷனே மாறிடுது. ஆமாம். இதுவே சாம்சங் மற்றவங்களாம் 8 GB 6 GBன்னு போகிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் நாங்களாம் வந்து 5 GB கொடுப்போம், ஒரு மணாங்கிட்டே இருக்காது. ஸோ அதுதான் யோசிக்க தோணுது. ஆப்பிள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மாஸ் பண்ணுறான். பீட்டா 5 மட்டுமே எனக்கு 18 GB கொடுத்தான். இப்போ பீட்டா 5 வச்சுக்கலாம். 128 GB வந்து ஒரு சிலருக்கு ஜஸ்டிஃபைபிளாக என்ன நல்லா இருக்கு. ஆமாம்மா, நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. நீ சும்மா எதுவும் சொல்லாத. அவனுக்கு வச்சுக்கிட்டு ஹாப்டிக்லாம் அப்படிங்க இருக்கான். எல்லாம் அதே தான். பையன் என்னன்னு ஃபீல்டாக மிரட்டுறாங்க. ஃப்ளாக்ஷிப் பம்பு அந்த இது முடிச்சு விட்டாங்க. ஆனால் சைடில் பயலுங்க 10 ப்ரோவோட இது பெருசாக இருக்குங்க. ஒரு அந்த வீடியோவில் காட்டினார். இது மேட் இன் சைனான்னு சைடில் இருக்கும்ல, அதை தூக்கி விட்டாங்க பார்த்தியா? பா செம்ம ஹாப்டிக். ஸ்பீக்கர் கூட பரவாயில்லடா. போன தடவை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. பயங்கரமான ஹாப்டிக்ங்க. சரி, அதான் நான் சொல்கிறேன். டைம் டு சேஞ்சஸ் இருக்கு. ஸ்டில் இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் கிடையாது சார். டைம் டு சேஞ்சஸ் இருக்கு. அதாங்க வாங்கினேன். அதனால மறுபடியும் போட்டேன்னா நீ வீட்டில் அவ்வளோதான். இந்த ஹாப்டிக் வந்து நான் ஐஃபோனில் ஃபீல் பண்ணதில்லை, சாம்சங்கில் சத்தியமாக ஃபீல் பண்ணதில்லை. ஈவன் அல்ட்ராலையும் சொல்கிறேன். அல்ட்ராவில் எப்படிலாம் இருக்காது. இவனே அல்ட்ரா போட்டுருவாங்க. அல்ட்ரா வந்து அந்தளவுக்கு ஹாப்டிக். சாம்சங் வந்து ஹாப்டிக் டீப்பாக இருக்காது. அந்த அளவுக்குலாம் இருக்கும், அவ்வளோதான். இவன் செம்மையாக இருக்கான் பிக்சல். எல்லாத்துலேயும் ஒரு ஹாப்டிக் இருப்பான். இப்படி இழுத்துட்டான்னு எப்படி நீ இதுக்கு சொல்றிய இங்கே பேர் அடங். நான் பெருசாக டைப் பண்ணிட்டேங்க. இங்கே பேர் அதெல்லாம் விடு. சரி, எப்படி இப்போ ஒரு மேஜிக்கை பேர். இவனுங்க வேற என்னென்னமோ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவெல்லாம் ஹாப்டிக் கொடுத்து வச்சிருக்கான். தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் ஹாப்டிக் கொடுத்துருக்காங்க. வேற லெவலு. ஸ்பீக்கர் சவுண்டை பார்க்கணுமே. இதில் அதெல்லாம் வராதுடா. இப்படி தான் எங்களால் நெட்ஒர்க்லேயும் பேட்டரி லைஃப்லேயும் சார்ஜிங் ஸ்பீட்லேயும் இன்னும் கொஞ்ச நாள் 1 வீக் யூஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுவார். எனக்கு இதுதான் மாசா இருந்ததுடா. ஒய்ஃபை விட எனக்கு 5G ஸ்டேபிளாக இருக்கு. பெரிய விஷயம் தான். டிமென்சிட்டி மோடமா? ஆமாம், M90. ஓகே. எனக்கு ஒரு ஜோக் என்னன்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சிருப்பேன். நம்மன்னு இருந்தது. ஐயோ நம்ம பசங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. என்னன்னா ஒரு 2 நானோமீட்டர் 3 நானோமீட்டர் அதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சிருந்தானுங்க. அதெல்லாம் என்ன மீட்டர்னு தெரியலங்க. அதெல்லாம் இல்லை. யாராவது பிரித்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். இங்கே பேர் ஏர்டெல் ஃபாஸ்ட் லைனா இங்கே இல்லை, மும்பைலையா? இங்கே வந்தா ஏர்டெல் தான் வருது. என்ன இளவுடான்னு இருந்தது எனக்கு. அதாங்க ஒருத்தர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, ப்ரோ அது காமன் இல்லை ப்ரோ, க்ரௌடாக இருக்க என்வரான்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு உங்களை ப்ரியாரிட்டி பண்ணி ஃபாஸ்ட் லைன்னு வரும்.
கரெக்டு, அது கரெக்ட். ஆனா என் கேள்வி என்னன்னா, இப்போ சைனீஸ் ஃபோன் எல்லாம் போடும்போது எனக்கு என் வீட்ல இங்க ரூம்லயே ஃபாஸ்ட் லைன் காட்டுது. அது வந்து சைனீஸ் ஃபோன் வந்து எப்பயுமே க்ரௌடுன்னு அது ஒரு மைண்ட்ல க்ரௌட் மைண்ட்லயே இருக்குமா? பாவிகளா. அங்க நானா இது எங்க வச்சு நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட்னு கேட்டேன்னா, அவர் சொல்றது அது அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு இல்ல அவர் சொன்னதை நான் அக்செப்ட் பண்றேன். ஃபாஸ்ட் லைனோட ரோலே என்னன்னா, க்ரௌடட் என்வரான்மெண்ட் பப்ளிக் பிளேசஸ்ல வந்து உங்களுக்கு அடிஷனல் பேண்ட் வித் அட்வான்டேஜ் கிடைக்கணும். அதுதான் இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்டெல் ஃபாஸ்ட் லைன் காமிச்சது எந்த இடத்துல அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன்ல. சரியா? அப்பதான் நான் பாக்குறேன். ஆனா அது வந்து க்ரௌட் ஏரியா இல்ல, அது வந்து மொரட்டு க்ரௌட் ஏரியா. ஆனா மும்பையில் இருக்கும்போது ஃபுல்லாவே எனக்கு ஃபாஸ்ட் லைன் தான் இருந்துச்சு. அதுதான் என் கேள்வி. நான் மும்பையில் போய் லேண்ட் ஆகிட்டு நான் வெளில போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனோ அதுக்கப்புறம் அடிக்கடி பீச்சில் இருக்கும்போது ஃபாஸ்ட் லைன் இருக்கே, திரும்ப போகிறேன், திரும்ப இங்கே வச்சு இழுக்கிறேன், மழை பெய்யுது, பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கேன், ஃபாஸ்ட் லைன் இருக்கே, இது இங்கே ஃபாஸ்ட் லைன் ஒருவேளை இப்போ 11 ப்ரோக்கு சப்போர்ட் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே வரேன். இங்கே வந்து லேண்ட் ஆகி வெளில வந்ததுமே ஏர்டெல். இங்கே சென்னை பீப்புள்ஸ் சென்னை ஏர்போர்ட்டில் ஏர்டெல் காமிச்சது. சென்னை ஏர்போர்ட் க்ரௌடு கிடையாதுங்க, இங்கே யாரும் அதிகமாக வரதே 2-3 பேர் தான் சுற்றி. மும்பையில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கேன், அதுவும் எது நம்ம ஊரில் இங்கே நிற்கிது அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, மலைக்கு நின்று ஒதுங்கி இருந்த பஸ் ஸ்டாண்ட், அது சின்ன பஸ் ஸ்டாண்ட். மொத்தமே 5 பேர் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்த மழைனால. 5 பேர் எவ்வளோ க்ரௌடு. ஏர்போர்ட்டில் இறங்கும் போது அங்கே 1000-2000 பேர் இருந்தாங்கடா. டே 1000 பேர் தான் இருந்தாங்களா? ஏர்டெல் இப்படி தான் யோசிக்கும், 5 பேர் இருக்காங்க அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க, 1000 பேர் தான் இருக்காங்க அவருக்கே கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம சார்ந்தது. ஆமாங்க, ஜிடிஏல அந்த நிலாவுக்கெல்லாம் 10A போட்டு கலாச்சிட்டு இருந்தாரு, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்க. ஆனால் 10Aல அப்படியே தானே இருக்கும், அதான் ட்விஸ்ட்டு. அதுக்குன்னு நான் ஹார்ட்வேர் இல்லாமல் அப்கிரேட் பண்ணுவானுங்க. ஹார்ட்வேர் பண்ண வேணாம், ப்ராசஸிங் அந்த ரெண்டரை கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லா இருக்கும். ஃபோன் ஹீட் ஆகும், பரவாயில்லையா? ஆமாம், ஹீட்டிங்லாம் எப்படி இருக்கான்? அதெல்லாம் நல்லாடும். அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல. ரொம்ப ரேராக எப்பயாவது ரொம்ப இன்டென்ஸான டாஸ்க் ஏதாவது கொடுத்தா. பட் மற்றபடி நீ தான் பார்க்குறல 5Gல தானே இருக்குது, இப்படி தான் இருக்கும். யூஸ் பண்ணுறோம், பெருசாக இப்படி தான் இருப்பான். லைட்டாக இருக்கான், அது உயிரோட இருக்கான்னு காட்டுற ஹீட்னஸ் தான் இருக்குது. அதுவும் ஹீட் இல்லை, லைட் மைல்டு வார்ம். ஆனால் நம்ம ஊர் வெதரும் பெட்டர் ஆகிடுச்சுரா, அதையும் நம்ம சொல்லி. ஆமாம் ஆமாம், பெருசாக சூரியனோட தாக்கங்கள்லாம் இல்லை, அப்பப்போ திடீர்னு மழை பெய்யுது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம கௌதம் ப்ரோ ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தாருடா, அதை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தோன்னா, என்னது நம்மளால தான் கீழே போய் இவன் போயிட்டு இருக்கான், ஜிமினி. இது எப்படி வரும்? ரெண்டுத்துல ஒரே மாதிரி தான். ஃப்ரண்ட் கேமரா தான் மொரட்டு கேமரா வச்சே. ஃப்ரண்ட்டு எப்பயுமே மெர்சலுங்க. நான் 80A அதுலேயே ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் ரொம்ப இவ்வளோ பேசுறியே, ஆனால் ஏன் வாங்க மாட்டீங்க யாரும் சொல்லு. அப்புறம் போயிட்டு என்ன பண்ணுற, வேற ஏதாவது நம்ம வீட்டில் சாம்சங் வாங்கி பார்க்குற? அதான் நம்ம வீட்டில் ஆல்ரெடி பிக்சல் 7 ப்ரோ வாங்கிட்டேனே. இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா, நேத்தியா முந்தானேதா மீட்டிங்கில் ஏதோ பேசிட்டு வந்தோம், நீங்கள் பிக்சல் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, பிக்சல் பட்ஸ்ன்னு நினைக்கிறேன், பட்ஸ் பற்றி மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது அப்பா வந்துட்டு பிக்சல், நீங்கள் தான் பிக்சல்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பா நான் மியூட் போட்டேன். எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, பிக்சல் வந்து சூப்பர் ஃபோன்பா, பேட்டரி என்ன மாதிரி நிற்குது அப்படின்ட்டு போனாங்க. மை காட், இந்த மனுஷனுக்கு கேட்கல, மியூட்ல இருந்துச்சு அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். எங்கள் அப்பா பிக்சல்ல போய் பேட்டரி இப்போ நிற்குது. 7 ப்ரோ இவ்வளோத்துக்கு, அது என்ன 4000 5000 mAh. டே அப்போ இருந்தே இதான்டா இந்த சாம்சங்கும் சரி கூகுளும் சரி. நான் அப்டேட்லாம் பண்ணலங்க, அவன் ஆப்டிமைஸாக செட்டில் ஆகிட்டான், நான் அப்படியே விட்டுட்டேன். ஆண்ட்ராய்டு 14 15 தான் இன்னும் இருக்குது, நான் அப்டேட்டே பண்ணல, விட்டுட்டேன். ஏன்னா அப்பாவுக்கு அந்த அளவுக்கு யூஸ் இல்லை, அதுக்கு 18 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஆமாம், இதுக்கான நான் அப்டேட் பண்ணல, அவங்க அந்த 18 வாட்ஸ் சார்ஜரில் போடுறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் படம் பார்க்குறாங்க, சாட்டு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது இதில் என்ன ஒரு பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா, அப்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லை அதுக்கு ஒன்று. ரெண்டாவது, சில சமயங்களில் மோட்டோரோலா யூசர்ஸ் ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னென்னா அண்ணா அதுவாக பேக்ரவுண்டில் டவுன்லோட் பண்ணி தொலைஞ்சிருது 2-3 நாளில் ஃபோர்ஸ் பண்ணி, அது டவுன்லோட் பண்ணது எனக்கு தெரில. ரெண்டாவது, என்னைக்காவது ஒரு நாள் நான் சார்ஜ் போடல, இல்லாட்டி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ரீபூட் ஆச்சுன்னா இன்ஸ்டால் ஆகி தொலைஞ்சு, அவ்வளோதான். ஆமாம், நான் இதை செக் பண்ணேன், இது ஏன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கூட ஆகலை இத்தனை நாள் ஆகி அப்படின்னு பார்த்தேன். அதை பார்த்தா அப்டேட்லாம் வந்திருக்கு அப்டேட். நான் வந்து பண்ணவே இல்லை, அப்படியே அவன் பாட்டு கிடக்கான், அவனும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்லாம் ஆகலை. ஈவன் ஒய்ஃபைலையும் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு சைக்கிள் தாங்க, அவங்க என்ன மோஸ்ட்லி எதுவும் புது ஆப்ஸ் ஏற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒரே ரொட்டீன், அந்த ரொட்டீனுக்குள்ளே தான் அந்த மொபைல் ட்ராவல் ஆக போகுதுங்கிறதுனால பேட்டரி நல்லா. ஐஃபோனும் எனக்கு அந்த விதத்தில் ரொம்ப பிடிக்கும்டா. நான் தான் போய் டவுன்லோட் கிளிக் பண்ணால் அது அப்டேட் ரெக்வஸ்டட்னு மாறி அப்புறமா தான் அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கே ஆரம்பிக்கும். நான் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது பாடு கிடக்கும். சைனீஸ்லாம் அப்படி இல்லை, நீங்கள் லேசாக கேப் விட்டிங்கன்னா உள்ளே புந்துருவானுங்க, பண்ணியே ஆகணும் அப்படின்னா. என் 13 ப்ரோ வாட்டி அப்படி தான் ஆயிடுச்சு, வெறுத்துட்டேன். அப்போது அப்டேட் பண்ணாமல் சப்போஸ் நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே வச்சிருக்கேன்னு வை, உன் ஃபோன் பார்த்தா சூப்பராக இருக்கும். அப்டேட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நம்மளோட ஒரு ஃபோன் இருக்கே, ரெட்மி நோட் 13 ப்ரோ, HyperOS 1 இல்லை MI 14 இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படியே அதோட இருக்கு.
அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன அது அதோட அப்படியே இருக்கு. ஐப்ரோஎஸ் 1 வரல நினைக்கிறேன். அதுக்கு வந்திருந்ததுனால ஐப்ரோஎஸ் 1 அவ்வளோதான். அதாக தான் இருக்கும். அப்போ எம்ஐஓயில் இருக்கு. எம்ஐஓயில் இருக்கு. எம்ஐஓ வந்து 13 ப்ரோவில் எம்ஐஓ யூஸ் பண்ணும்போது யூ 14லாம் வந்து எம்ஐஓ 14 வந்து ஒன் ஆஃப் த ஜெம்முங்க. 12 செம. அதுக்கப்புறம் 14 வந்து செமையா இருந்துச்சு. ஐப்ரோஎஸ் 1 கொஞ்சம் கோளாறு தான். அப்புறம் ஐப்ரோஎஸ் 2 கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்புறம் அதுலேயே திரும்ப கோளாறு ஆச்சு. அப்புறம் 3 வந்து இப்போ செமையா ஃபிக்ஸ் 3 பரவாயில்ல. 3 நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. 4 தான் இப்போ இன்னும் எனக்கு திகிலா இருக்கு. கிளாஸ் வியூ அது எதுன்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது கிளாஸ் வியூ எனக்கு ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஈவன் நம்ம கிருஷ்ணா ப்ரோ ரொம்ப எக்ஸைட்டடாக ப்ரோ இங்கே பாருங்க அங்கே பாருங்க அப்படி இப்படின்னாரு. பட் ஏன் எதுக்கு இல்லை உன்னோட யூனிக்னஸ் எங்கே? சாம்சங்கில் பிக்சல்லையும் ஸ்டில் எனக்கு பிடிச்ச அந்த யூனிக்னஸ் தான். அவங்க எதோ ஒன்று வச்சுருக்காங்க நல்லாவே இல்லைன்னே வச்சுக்கலாம். கன்றாவே இருக்குது. ஒன்றுமே ஃபீச்சர்ஸே இல்லை. பட் ஆனால் அதை பார்த்ததும் சொல்லிடலாம்ல இது அவன் தான் அப்படின்னு சொல்ல முடியுதுல்ல. இப்போ இதே இந்த யூஐ பார்த்தோன்னா இதை நான் கலர் வைஸோடையும் ஒப்பிடுவேன். ஐஃபோன்னு சொல்லலாம். இவனுக்கான யூனிக்னஸே இல்லை. ஈவன் கலர் வைஸும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இவன் வச்சிருக்கானே ஆர்ஜின் வைஸு ஐக்யூ விவோ அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு யூனிக்னஸே இல்லை. அது ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. தேவையே இல்லாத தூக்கி போட்டு திணிச்சு எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு தான் ஆக மொத்தம். ஓகே அதுக்கப்புறம் இது மண்டே பாட்காஸ்ட்னால நாங்கள் வந்து 2 வாரங்களுக்கு பிறகு நியூஸ்க்கு வைப்போம். ஒருத்தர் வந்து நியூஸ்க்கு வரவிட மாட்டாருங்க. இல்லை நம்ம கௌதம் ப்ரோ அனுப்பியிருந்தாரு. ஆஃப்டர் எக்ஸாமினிங் த தெர்மல்ஸ் அண்ட் சஸ்டைன்டு பர்ஃபார்மன்ஸ் ஒன் கொஸ்டின் ரிமைன்ஸ் ஒய் டஸ் கூகுள் கீப்ஸ் சூசிங் திஸ் டைரக்ஷன். என்னது டென்சார் வேறு ப்ராசர் போலலாம் ஏன் அதிலே இருக்காங்க? பிகாஸ் கூகுள் இஸ் ஆப்டிமைசிங் ஃபார் அ டிஃப்ரெண்ட் அவுட்கம். ஆப்பிள் குவால்காம் மீடியாடெக் ஜென்ரலி ப்ரியாரிட்டைஸ் ஹையர் பீக் பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் சஸ்டைன்டு பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வின்னிங் த பெஞ்ச்மார்க் சார்ட். கூகுள் எஃபிஷியன்சி இன் டெய்லி யூஸ் லோவர் ஹீட் டியூரிங் நார்மல் டாஸ்க் strong on device AI a phone that stays comfortable in your hand. The tensor approach accepts that it won't lead in every performance metrics. In exchange Google prioritize consistency, thermal control, efficiency, AI capabilities, the things that define how phone feel hour after hour. இங்கே ஒரு மேட்டர் என்னன்னா இவர் வந்து அப்ராட் பர்சனாக இருக்கணும். ஓகே ஸோ இவர் வந்து இப்போ 11 ப்ரோவை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு வைப்போம். 11 சீரிஸை பற்றி இப்படி பேசுகிறாரு. ஓகே 11 சீரிஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானா நானும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. அதே சமயம் நான் எந்த ஒரு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சனால இவ்வளோ கான்டெக்ட் கொடுக்குறேன். எப்படின்னா இப்போ என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரும் நார்மல் ஆகிடுச்சிங்க. வேறு ஏதாவது ஒரு ஃபோன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், நான் யூஸ் பண்ணேன் எனக்கு ஹீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நகர்ந்து போயிருப்பேன். பட் இப்போ நான் வந்து இந்த கான்டெக்ட்லாம் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. சிவானா வந்து பிக்சலை பற்றி பேசினாருன்னா ஒரு பிக்சல் பிடிக்கும், அப்போ அதை பற்றி கொஞ்சம் உயர்வாக பேச வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல வந்து உள்ள கான்டெக்ட்டையும் நான் டீப்பாக கொடுத்துட்றேன். நான் மிஸ்லீட் பண்ணக்கூடாது, மிஸ்லீட் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் நான் இவ்வளோ தூரம் டேட்டா கொடுக்குறேன். அடுத்து இப்போ இவர் வந்து ஃபாரினர் அப்படின்னும் போது அவங்க ஊர் என்வரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், அவங்க ஊரில் நெட்ஒர்க் வேறு மாதிரி இருக்கும். சப்வேல போனால் கூட அவங்களுக்கு வந்து Wi-Fi 6 கிடைக்குதுங்கிறாங்க. ஒய்ஃபைல இருந்தால் உள்ளே போனாலும் கூட உங்களுக்கு மில்லிமீட்டர் வேவ் எனக்கு வந்து 5G கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நெட்ஒர்க் வந்து ஒரு ஸ்கேர்ஸான ஒரு விஷயமா இருக்காது. நம்ம ஊரில் வந்து ட்ராவல் டைமில் வந்து ஐஃபோன் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு சொல்லி கூட ஒரு சில போஸ்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். சேம் பிக்சலுக்கு நம்மளே சொல்லியிருப்போம், இவர் இங்கேயும் திருநெல்வேலி ட்ராவல் பண்ணிருப்பாரு. நான் 4G ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபோன் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. 5G ஸ்விட்ச் ஆகி ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப அன்யூஷுவல் வார்ம்னஸ் இருந்துச்சு. உண்மைதான், அது பிக்சலில் தான் சொன்னதே. சரியா? அப்புறம் தட்ஸ் நாட் இவர் என்ன போட்டிருக்காருன்னா இந்த இதெல்லாம் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கான்னு போட்டிருக்காங்களா. இட்ஸ் டெலிபரேட் ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் ஆர் அ மோர் கண்ட்ரோல்டு டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ். The better choice depends on how you actually use your phone. The choice is yours. அதுதான், the choice is yours. Choice is yours, அவ்வளோதான். எண்ட் ஆஃப் தி டே என்னங்க, இப்போ நான் எங்கள் அப்பாவே சொல்கிறேன்னா அவங்க வந்து ஒரு நார்மல் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதில் போய் எங்கள் அப்பா பப்ஜி ஏற்றிக்கிட்டு ஹை கிராஃபிக்ஸில் வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு யூஸ் கேஸ் இல்லை. அப்போ அவங்ககிட்ட போய் நான் பெரிய பெர்ஃபார்மிங் டிவைஸ் கொடுத்தாலும் அவங்க இதே ரொட்டீனான ஒர்க்கு தான் பண்ண போகிறாங்க. இல்லை ஆனால் இவர் சொன்னதுலேயே எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் வேலிடான பாயிண்ட்டா. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆமாம், நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேணுமா போங்க. யாரை இப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணியா நீ வாங்குன்னு யாரையும் சொல்ல போகிறது கிடையாது. சாய்ஸ் உங்களுது, அவ்வளோதான். இருக்கிறதா சொல்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் பிக்சலுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபோனுக்கும் தான். இந்த இப்போ ஜீலோனா இதை எடுத்துக்கிட்டாலும் அதே தான். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தான். உங்கள் காசு தான், நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நான் இங்கே உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறோம். ஆப்டிமைஸ் பண்ணால் மாஸ் தான். இந்தியன் கண்டிஷன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஆப்டிமைஸ் பண்ணால் மாஸ் தான். கரெக்ட் தானே? ஆனால் பரவாயில்லன்னு சொல்லலாம். முன்னே இருந்த பிக்சலுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் ஆகி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து 6A யூஸ் பண்ணும் போது எப்படி இருந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு 6A 7Aல தானே ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ? 7Aல தானே 6A அதெல்லாம் இப்போ எவ்வளோ தூரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. ஏ சீரிஸ்லேயும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ நல்லாவே ரீட் ஆகுது. ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க. பொறுமையாக இன்னும் தெளிவாக நல்லா வரும், பார்ப்போம்.
ஓகே, அண்டு ஃபஸ்ட்டு நியூஸ், ரொம்ப நாள் கழிச்சு நியூஸ் படிக்க பாருங்க. ஓகே, தடையற்ற விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து டிவிக்கெலாம் வந்து எப்பயும் காமனாக வந்து ஒரு ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்களாம். என்னென்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா 12 minutes வரையும் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாமா. இப்போ அந்த தடையை வந்து நீக்கிட்டு ஆகலாம். இப்போ வந்து 12 நிமிஷம்லாம் இல்லையா அப்படின்னு. அப்போ வந்து விளம்பரத்துக்கு நடுவில் நமக்கு இப்போ ஷோ வரும். ஆமாம், அதாவது ஆல்ரெடியே ஒரு 12 நிமிஷத்துக்கு விளம்பரம் வரும், அதுக்கு நடுவில் 2 நிமிஷம் ஷோ வரும். இனிமேல் அந்த 12 நிமிஷங்கிற தடையும் கிடையாது. அதனால நீங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் ஆனால் போடலாம் அப்படின்னு வந்து டிவி சேனலுக்கு சொல்லிட்டாங்க. நல்லது தானே. இதுக்கு முன்னாடியே ராஜ் டிவின்னு ஒன்று இருந்துச்சு, விளம்பரத்துக்கு பேர் போனோம் அவன் தாங்க. இன்னும் இருக்கானே. அதுக்கப்புறம் கலைஞர் டிவி அவ்வளோ ஆடு போடுவாங்க. ஒரு படம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணி 11 மணிக்கிட்ட அப்படி ஒரு முடியும். படத்தோட ரன்னிங் டைமே 2 hours தான். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளோ இருக்கு பாருங்க, எவ்வளோ நேரம். வா, சன் டிவி கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு டைம் நல்லா ஞாபகம் இருக்குது, சன் டிவியில் வந்து நான் படம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா 6:30 மணிக்கோ 8 மணிக்கோ நியூஸ் வரும். அந்த நியூஸுக்கு அப்புறம் திரும்ப படம் கண்டினியூ ஆகும். ஆமாம் ஆமாம் ஆமாம், செய்தி அதை போடுவான். அதை கட் பண்ணிட்டாங்க. 8 மணி நியூஸ் இருந்துச்சு, கட் பண்ணிட்டு இப்போ 6 o'clock போடுறாங்க. 8 மணி நியூஸ் இல்லை இப்போ. முன்ன வந்து படம் ஆரம்பிக்கும் 6 மணிக்கு தான் படம் ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம், 8 மணிக்கு நியூஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா செய்திக்கு பின் திரைப்படம் தொடரும்னு வரும் ஸ்லைடு. பார்த்தா அந்த ஸ்லைடு வந்து உடனே செய்திக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்தி உடனே போகாது, ஆட் ஓடும். ஒரு 5 ஆட் ஓடிட்டு பார்த்தா நியூஸ் ஆரம்பிக்கும். டன் 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 அப்படின்னு போட்டு ஆரம்பிப்பாங்க. இப்போ எங்கே வருது குயிக் நியூஸ் தாங்க, எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் டப் டப் டப்னு வரும் அப்படியே முடிச்சு. 8 to 8:30 நியூஸ் அது. அதான் சன் நியூஸ் மாதிரி, அதாவது சன் நியூஸ்னே ஒரு சேனல் இருக்கு, அந்த விவரித்து வர. அது வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்னைக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் இருந்த ஒரு சேனலுக்குள்ளேயே அரை மணி நேரத்துக்கு நியூஸ் இருந்ததோ வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது. நியூஸுக்குன்னு ஒரு சேனல் கொடுத்தது தான் தாமதம். நமக்கு யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை அங்கே கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சேனல் இருக்குங்க நியூஸ்ல, அதுதான் பொழப்பு இல்லையா? அதுவும் ஒரு பொழப்பு, அதுவும் ஒரு பொழப்பு. நல்லா இருக்கணும். அதனால இனிமேல் படங்கள் பார்க்குறீங்கன்னா, ஆனால் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பின்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் அடி வாங்குன்றனால சன் டிவி மாதிரியே பெரிய நெட்வொர்க்லாம் வந்து இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்களுக்கு அடுத்தது ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 6 மணிலேருந்து 10 மணி வரையும் படம், அப்புறம் அப்படியே ஆடெல்லாம் ஓட்டிடுறீங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு வேறு ப்ரோக்ராம் அங்கே ரெடியாக உட்காந்துருக்கும். அதனால் அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அவங்க பேக் பண்ணி தள்ளணுங்கிற அவசியம் இல்லை. உண்மைதான். ஆனால் மற்ற டிவிங்களுக்கு வந்து இனிமேல் மேபி அட்வர்டைஸ்மெண்ட் தலை தூக்கி இருக்கும், படங்களோட சீன்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். சன் டிவியே ஒரு சில நேரம் இந்த பாட்டெல்லாம் கட் பண்ணி விட்ருவான், டைம் கம்மியாகுதுன்னு பாட்டை கட் பண்ணிடுவான், ஒரு சில ஃபைட் சீன்லாம் கட் பண்ணிடுவான். இவனுக்கு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பானுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. டப் டப்னு சீன் கட் ஆகிடும், என்னடா சீன் கட் ஆகிட்டு அப்படி இருக்கும். அதனால பார்ப்போம். ஆனால் மோஸ்ட்லி இப்போ நான் பார்க்கறது இல்லை. நீங்கள் யாரும் டிவி பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க. நீங்கள் சுத்தம் அப்போ ஒதுங்கிறதே இல்லையா? ஏன்னா ஃபுல்லாக ஆன்லைன். இப்போ நேற்று என்ன பண்ண நினைக்கிறேன், அதை கேட்டால் சிரிப்பேன். கேஸ்டிங் ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? முன்னே நான் சொல்லியிருப்பேன், கேஸ்ட் பண்ணி நான் கேம் ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓகே, ஆடியோ மட்டும் வரல அப்படின்னு. பிக்சலுக்கு போனேன்ல, இப்போ பிக்சலில் வந்து நேட்டிவ் கேஸ்டிங் போட்டு, ஏன்னா ஆண்ட்ராய்ட் டிவி தானே. ஆமாம், ஆடியோவோட ஜிடிஏ விளாண்டுன்னு இருந்தேன். அப்படியே நீங்கள் ஒரு இது வாங்கிட வேண்டியதானே ஜாய்ஸ்டிக்கு? வாங்கினா மாஸ் தான், டிவி பார்த்து ஆடிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே பார்க்க வேணாம், அப்படியே டிவி பார்த்து ஆட வேண்டியதான். பார்ப்போம் ஃபியூச்சரில் வாங்க முடிஞ்சா. ஒரு வயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்லாம் இருக்குல்ல? இருக்கு இல்லடா, நான் என்ன இந்த இடத்துல ஒரு லேட்டன்சி இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக மைல்ட் லேட்டன்சி இருக்கும். அதனால வந்து நீ இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. இதுவே நான் கேபிள் கனெக்ட் பண்ணி வீடியோ அவுட் எடுக்கலாம், அப்போனா உனக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இதில் யூஎஸ்பி வழியாக எடுக்கலாம், இதுலேயும் டெக்ஸ்ட் மாதிரி சப்போர்ட்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ நீ அதை பண்ணி நீ டிவியில் கொண்டு போய் போட்டுட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற கண்டென்ட் அங்கே பார்க்குற அப்படின்னா அப்போ உனக்கு லேட்டன்சியே இருக்காது, நீ சூப்பராக விளையாடலாம். பட் இதுவே கேஸ்ட் பண்ணும்போது லேட்டன்சி இருக்கும். ஆமாம், அது கேஸ்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இருக்குங்க. 0.something அப்படி தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. பட் அதுவே டிஸ்டர்ப் ஆகுங்க. நான் ஆக்சலரேஷன் நீங்கள் அழுத்தினா உடனே அங்கே ஆக்சலரேட் ஆகாது, அது வந்து கடுப்பாக தான் ஆகும். அது கண்டிப்பாக. பட் குட்டீஸ்க்கு ஜாலியாக இருந்தது. அவனுக்கு வந்துட்டு போன தடவை போனபோது மியூட்டடாகவே பார்த்துட்டு ஏய் வேற லெவலு அப்படின்னு இருந்தாங்க. சவுண்ட் வந்தோடனே ஓய் சவுண்டும் வருதே அப்படின்னு. என்ன டிவி இருக்கு? அந்த லூமியோ. ஐயோ ஏர்பிளே ஆனால் கொஞ்சம் கோலர் பண்ணுதுடா. ஏர்பிளே, ஆப்பிளோட ஏர்பிளே வந்து ஒரு டைம் பார்த்தா சூப்பராக இருக்குது, இன்னொரு டைம் வந்து கன்சிஸ்டன்சி இஷ்யூ வந்து ஏர்பிளேல மட்டும் இருக்குடா. அதுக்கு தான் சார் நீங்கள் வந்து இது வாங்குங்க, ஆப்பிள் பாக்ஸ் டிவி. அது வாங்கிட்டீங்கன்னா சீம்லெஸ்ஸாக இருக்கும். அது நீங்கள் வாங்குறீங்களா? 14K. இன்னும் இப்போ ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. 25K பேஸ் வேரியண்டா? ஒரே வேரியன்ட் தான், 64GB 128GB வரும். ஓ, சிங்கிள் வேரியன்ட் தானே அது? நம்ம இவரு வாங்கியிருந்தாரு, அது வந்து இப்போ விலை ஏறிட்டா. அவன் வாங்கும்போது 16 கிட்ட, அவன் வந்து ஆஃபரில் 14 இந்த மாதிரி வாங்கினா, இப்போ அது 25.
ஐயோ ஒரே ஜாலி தான் எங்கெல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தான். அவர் அப்ப ரொம்ப மட்டத்தனமா வைப் பண்ணு. யாரு சந்திர ப்ரோன்ட்டு அந்த வீடியோ போட்டிருப்போங்க, செமையா இருந்தான் அவன். இல்ல நல்லா இருக்கும். அதே மாதிரி நாங்க இதுக்கு முன்னாடி ஃபோனர்னால வச்சு என்னாச்சுன்னா NVIDIA ஷீல்ட் டிவி இருந்தது. என்ன ஸ்பீடு, அந்த பிளே ஸ்டேஷன் மாதிரி இருப்பான்ல கொஞ்சம் பெருசா இருப்பான் அவன். அவனும் டிவி தான், இதே மாதிரி பாக்ஸ் தான். ஆனா அவன்ல GPUலாம் எப்படி இருக்கும் யோசி, NVIDIA-வோடதுல. ஆமா நல்லா இருந்தது அப்பயே. ஸோ இதெல்லாம் இவங்க ட்ரை பண்ணலாம் என்ன கேட்டா. இப்போ பிளே ஸ்டேஷன் வழியா போய் நான் கேம் கொண்டுங்க ஃபயர் ஸ்டிக் நம்ம வாங்கணுமே ஒன்று, அவன் என்ன மாஸ் பண்ணிட்டு இருக்கான். அலெக்சா மாஸ், அவன் என்ன மாஸ் பண்றான். ஆப்பிள் டிவி நெக்ஸ்ட் அவன் வேற லெவல்ல இருந்தான். ஏன்னா ஆப்பிளை விட ஐஃபோனை விட சொல்றேன், ஐஃபோனை விட ஆப்பிள் டிவி அந்த பாக்ஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் அதிகமா இருந்துச்சுங்க. மல்டிபிள் ஆப்ஸ்லாம் ரன் ஆச்சு, மல்டிபிள் ஆப்ஸ் ரன் ஆச்சு, சீம்லெஸ்ஸா இருந்துச்சு. மிரண்டேன், என்னடா ஆப்பிள் டிவி பாக்ஸ் இவ்வளோ மாசா இருக்குமா அப்படி இருந்துச்சு. சரி நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன்டா. நம்ம கௌதம் ப்ரோ ஒரு கமெண்ட் எடுத்து அனுப்பியிருந்தாருடா. ஓகே, அந்த கமெண்ட்டையும் கூட நான் படிக்கிறேன். என்னாச்சுன்னா ரிவ்யூ நிறைய பேர் ரிவ்யூ போடுறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் ஒரு நத்திங்கோட ரிவ்யூ ஒன்று இருந்தது, நத்திங் ஃபோன் 3 ரிவ்யூ. இது ராஜேஷ் அப்படிங்கிற நண்பர் போஸ்ட் பண்ணியிருந்தார். ஓகே, அதுக்கு அந்த நண்பர் போட்ட கமெண்ட்டை நான் சத்தியமாக தப்பு சொல்ல முடியாது. இந்த ஒரு வரேன் இங்கே எடுக்கிறேன் பாரு. நேற்று வீடியோ போட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆப்பையோ கில் பண்ணிக்கலாம். அதான்டா நேற்று அதுக்கு வீடியோ போட்டேன். இங்கே பாரு ப்ரோ, ஃபோன் 3 ரிவ்யூ போட்டவன் இமேஜஸ்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சுட்டு போட்டிருக்கான் ப்ரோ, நீ அதையும் நம்புறியே, நேற்று தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேருந்து எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு சொல்கிறார். சரியா? இப்போ என்ன ஆகுது, நம்ம இதை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல கேள்விகள் எழுப்புறேன். ராஜேஷ் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. அண்டு சாம்பிள்ஸில் நத்திங்கோட வாட்டர் மார்க்லாம் இருக்குது. அதான் நீ எங்கேருந்து எடுத்தாலும் வாட்டர் மார்க்கோட எடுக்கலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் தான். ஸோ எடுத்து போட்டிருக்காருன்னு வச்சுக்க, இவர் அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்காருன்னே வச்சுப்போம். சரியா? இவரு கூட மேபி அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே ரிவ்யூக்கு இவரும் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அதையும் நான் இன்னைக்கு காலைல கௌதம் ப்ரோட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதையும் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நிஜமா அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இங்கே பாயிண்ட் என்னன்னா, அடுத்த கேள்வி கேட்குறேன். இதையாவது நம்ம என்ன ஒரு 2 பேர் பார்த்துட்டு, என்ன ப்ரோ இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் அமேசானில் பார்த்தேங்கிறாங்க. இவ்வளோ நாளாக நம்ம கமெண்ட்ஸ் படிக்கிறோம். யூஸே பண்ணாத ஃபோனுக்கு நான் இவ்வளோ நாளாக பார்த்து இவ்வளோ நாளாக நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ் எல்லாம் வச்சு இப்போ கூட நான் யூஸ் பண்ணாத, அதாவது டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணாத ஃபோனுக்கு நான் ரிவ்யூ எழுத முடியும். நான் படுக்க எழுதுவேன், அதில் ஆன் பேப்பர் ஸ்பெக் வச்சே நான் எழுதுவேன். ஆமாம். அப்போ இந்த இடத்துல இதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சமாதிரி எத்திக்ஸு, ஒரு நேர்மை, நியாயம் அதெல்லாம் வேணும்னு இல்லையா? அப்போ வெறும் கமெண்ட்டுக்கு நான் எங்கே ப்ரூஃபுக்கு போகிறது? இத்தனை நாள் நம்ம எவ்வளோ கமெண்ட் படிக்கிறோம். இவராதே எங்ககிட்ட ஓரளவுக்கு வெரிஃபைடாக உள்ள வந்த ஆளுங்க. ஆமாம். இல்லை இப்போது அந்த மாதிரினா நம்ம எங்கே போகிறதுன்றேன். இப்போ நான் டெய்லி கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேன், அதில் சிலர் சில ப்ராப்ளம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம், ப்ராப்ளம்ங்கிறனால அதை எடுத்து நம்ம பேசுகிறோம். அப்போ நியாயமாக பார்த்தா நான் இப்போ அது ஃபேக்குன்னே வை, யாரோ ஒருத்தர் பாவம்னு சொல்லி நான் அதை எடுத்து பேசுகிறேன், அது ஃபேக்குன்னு வை. அப்போ நான் அந்த பிராண்டை டிஃபைம் பண்ணுறதுல நானும் ஒருத்த மாதிரி ஆகுது இல்லை? அப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு உதவின்னு வந்தேன் என் முதுகில் நீங்கள் அப்படின்னா பரட்டாப்பட்டு போய்டும் அப்படின்னா. இப்போ நான் அதான் கேட்குறேன், இந்த இடத்துல தான் நான் இந்த வார்த்தையை அடிக்கடி நான் அதுக்கு தான் மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னா நேர்மை, கண்ணியம், ஓகே, அந்த மாரல் வேல்யூ வேணும், எத்திக்ஸ் வேணும். சரியா ப்ரோ? உங்களை சொல்ல ப்ரோ, நீங்கள் எதுவும் பர்சனலாக எடுத்துக்காது. யாரு அவர்? ராஜேஷ் ப்ரோ. சே, ராஜேஷ் ப்ரோ சொல்ல, கமெண்ட்ஸை சொல்கிறேன். அப்போ கமெண்ட் போடும்போது அப்போ எப்படி இருந்திருக்கும்? இத்தனை வருஷமாக நான் கமெண்ட் படிச்சுட்டு இருக்கேன், எத்தனை ஃபோனர் டேஸ்லேருந்து கமெண்ட் படிக்கிறேன். அப்போ கமெண்ட்டை நான் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கு, இப்போ இந்த இதை நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு வந்திருக்கு. இது சரி ஓகே, ஃபோட்டோ இருந்தனால இப்படி வந்திருக்கு, அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு. எதுவுமே நம்ம டெக்ஸ்ட்டாக இருக்கிறது நான் எங்கே தான் பார்ப்பேன்? அப்போ அதில் வேலிட் ப்ரூஃப் என்ன இருக்கும்? ஆனால் நாங்கள் படிச்சிருவோம், நீங்களும் அதை பார்த்துருவீங்க. ஆமாம். அப்போ அந்த பிராண்டுக்கும் அடுத்து ஒரு ஃபோட்டோ குத்துன மாதிரி ஆகிடும். இப்போ ட்விட்டரில் இருக்கிறதுக்குலாம் என்ன தான் ப்ரூஃபு? இப்போ நான் பாரு நியாயமாக சொல்கிறேன், நான் ரொம்ப ஒழுங்குன்னு நான் சொல்ல வரல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக இருக்க நான் பார்க்குறேன். நான் நேற்று போட்ட எல்லா பிக்சலோட போஸ்ட் நேற்று நைட்டு 9:30 மணிக்கு மேலே போட்டேனே, எவ்வளோ எவிடன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் சாம்பிள் போடுறாங்க, எவ்வளோ பிராண்ட்ஸ்க்கு போடுறாங்க. நான் ஒரு தடவையும் ஷாமி ஃபோனுக்கு சாம்பிள் போடும்போது #no edit யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் எடிட்டே பண்ண மாட்டேன், எடுக்கிற ஃபோட்டோ நான் அப்படியே தான் போடுவேன் எப்பயுமே. ஸ்னாப்சீட் அப்படின்னு போட்டிருப்பேன். நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஸ்னாப்சீட்டில் எடுத்தது ஸ்னாப்சீட் வழியாக அக்சென்ச்சுவேட்டு ப்ளஸ் நான் அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு போஸ்ட்டுக்கும் என்ன பண்ணுறனோ அதை மென்ஷன் பண்ணுறேன். எந்த எடிட்டும் பண்ணாத போஸ்ட் நான் போட்டிருப்பேன். இதில் ஜோக் என்னன்னா, இதுக்கு நான் அஃபண்ட் ஆகலாம். எதுனா இந்த ஃபோட்டோக்கு நான் சீரியஸாக அஃபண்ட் ஆகலாம். ஏன்னு சொல்கிறேன்,
இது வந்து ஆக்சுவலாக ப்ரோ ஜூம்டா. ஓகே. நான் வந்து கேலரி எடிட் பண்ணேன்னா இன்னும் ஷார்ப் ஆகும். சரியா? ஆனால் ப்ரோ ஜூம் ரிசல்ட்டே எனக்கு நல்லா தான் இருந்தது. இதான் ப்ரோ ஜூமு, இதான் ஒரிஜினல். ஓகே. இது ப்ரோ ஜூம். இப்போ என் கேள்வி என்னென்னா, கொக்கு இப்படி தான் இருக்கும், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஐயா, கொக்கு இப்படி தாங்க இருக்கும், நீங்கள் கையிலே எடுத்தீங்கனாலும் வலுவலன்னு இருக்குங்க அது. ஆனால் பெயிண்ட் அடிக்கிறதுன்னு என்ன தெரியுமா, இந்த ஒரு மைனர் இது இருக்குல்ல, டேட்டா டீட்டெயில், இதுவும் இல்லாமல் முழுக்குன்னு ஒயிட்டாகவே போகும். பெயிண்ட் அடிக்கிறதுனா என்னன்னு தெரியல. என்னங்க நீங்கள் முதல்ல போயிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்கணும். நீங்கள் டப்புன்னு விவோ ஏதாவது கையில் எடுத்துகிட்டு போயிருக்கணுங்க, எக்ஸ்டர்னல் அல்ட்ராலாம் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இது அதான் இவங்களுக்கு வந்து என்னென்னா இன்னும் தெரியல. எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு, இவங்களுக்குலாம் இன்னும் தெரியலை. இதெல்லாம் வந்து வேறு லெவல் ரிசல்ட்டா என்ன கேட்டால். தெரியுதா, நாய்ஸே இருக்குது பாரு. ஸோ அதான் எனக்கு என்னென்னா, இதுதான் நான் ஒன்று அங்கே மென்ஷன் பண்ணேன். ஸோ ஒரு தடவையும் நான் மென்ஷன் பண்ண காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தெளிவாக போய் சேரணும். நான் என்ன போஸ்ட் பண்ணுறனோ அது எடிட்டடாக இல்லையா. ஏன்னா ஈவன் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு இல்லை, இப்போ நானோ இல்லை வேறு ரேண்டமாக ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பிக்சல் 11 ப்ரோன்னு போட்டால் கூட இந்த சாம்பிள்ஸ்லாம் அவங்க டைம் வரும். அவங்க பார்க்கும்போது பிக்சலில் எப்படி இருக்கா, அப்போ நான் வாங்கிடுறேன்னு அவங்க டிசைட் பண்ணிடக்கூடாது. ஆமாம், கீழே பார்த்தா ஸ்னாப்சீட்ல எடிட் பண்ணலாம் இப்படி இருக்கு. ஓகே, இவ்வளவு ஏன் இப்போ நான் அந்த கழுகு ஃபோட்டோ ட்விட்டரில் போட்டேன்டா, அதை போட்டால் யாராக இருந்தாலுமே என்ன ஆயிடுவாங்க, என்னையா இது அப்படின்னு தான் ஆயிடுவாங்க. பட் அதில் ஒரு நண்பர் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான், அவர் வந்து போட்டிருந்தார் இந்த மாதிரி, அப்போ நான் தூக்கிடட்டுமா அப்படின்னு போட்டிருந்தாரு. ஓகே, நான் என்ன சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பாரு, இங்கே இருப்பார். இது பாரு, இது வந்து ஹோல்ட் ஆன் செகண்ட்ஸில் வாங்கலான்னு ஒருத்தருக்கு போட்டேன். இன்னொருத்தர் வந்து வாங்க இருந்தேன் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்படின்னு போட்டார். வெயிட் ப்ரோ, நான் இன்னும் கூட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போங்க. ஸோ எனக்கு யாரும் இப்போ உடனே வாங்கணும்னு இல்லை. பிக்சல்லாம் ஒன்றும் டப்புக்குன்னு விலையை தர மாட்டான்னு தோணுது. 10 ஏற்றணும். இல்லை ஏற்ற மாட்டான்டா, வந்த ப்ரைஸ் என்னமோ அதிலே தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் தானே. ஸோ இது ஃபேக்ட் அவ்வளோதான். எனக்கு வந்து இவ்வளோதான், நான் என்ன நடக்குதோ அதை நான் எப்பயுமே ட்ரான்ஸ்பரண்டாக சொல்லணுங்கிறது தான் என்னோட மெயின் ஏம். இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்க்க போகிறது கிடையாது. இது பிராண்டுக்கு தான் பிஸ்னஸ் நடக்கும். முதல்ல அவனை போட்டு விழுக்கணும். ஃப்ளிப்கார்ட் வந்து சக கிரியேட்டர் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் வந்து இப்போ லிங்க்டு இது வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க, அஃபிலியேட். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய் அதை வாங்காமல் வேறு ஏதாவது சர்ச் பண்ணி வாங்கினாங்கன்னா முன்னே வரும்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வரமாட்டேங்குதான் அப்படின்னு ஒரு பையன் என்கிட்ட கேட்டான். இதை வேற நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் அநேகமா. பிளாடி ஸ்கேல். அதனால தான் ரெவன்யூ படுத்து கிடக்கு. ஆமாம், இந்த வேலை யாரை பார்த்துட்டானா அவன்? இது எப்படிப்பட்ட ஒரு வேலை இது? இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ அமேசான் வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தா அப்படின்னு நான் என்னோட அமேசான் ஹோம் பேஜ் இருக்குல்ல, அதுக்கு நான் அஃபிலியேட் லிங்க் கிரியேட் பண்ண முடியும். ஆமாம், அப்போ நான் அந்த ஹோம் பேஜ் அஃபிலியேட் லிங்க் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்ட்டு கொடுக்குறேன்னு வை. அமேசானில் நீங்கள் எது வாங்கினாலுமே இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் வாங்குங்கன்னு சொன்னால், அப்போ அமேசான் தான் எனக்கு சீரியஸாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க் கூட எடுக்க முடியல. கொடி கட்டி பறந்துட்டாங்க, ஒரு வருஷமா ஜேன்னு பறந்துட்டான். அதனால இப்போ கொஞ்சம் கோளாறு பண்ணுறான் போல இருக்கு. அதை இப்போ கோளாறு இல்லை, அவன் எப்பயுமே கோளாறு தான். டிசம்பரில் ஆரம்பிச்சது அந்த கோளாறு. அந்த டிசம்பர் டைமில் இந்த ஃப்ளிப்கார்ட் மினிட்னு ஒன்று வந்து சொருவினாங்க. எங்கள் அப்பா முடிச்சிட்டானுங்க அதுலேருந்து. நம்ம எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, தூத்துக்குடியிலேருந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கார். அவர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறாரு. ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு சரி இந்த அண்ணன் சொல்கிறாரு பாவம் அவருக்கா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ வீட்டுக்கு மளிகை ஜாமான் போடுவோம் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவர் மினிட்ஸில் போய் லேண்ட் ஆகுது. அவர் ஊரில் மினிட்ஸே கிடையாது. இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஸோ கொஞ்சம் இதெல்லாம் கோளாறாக தான் இருக்குது. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க பெரிய கார்பரேட், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து எப்படின்னா, இதெல்லாமும் ரெவன்யூங்க. நம்ம என்ன வேறு ஏதாவது ரெவன்யூ பண்ணுறோமா? இப்போ கூட நேற்று ஒரு ப்ரொஜெக்டர் கம்பெனி பேசினாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், இந்தியா பேஸ்டு கம்பெனி. அவங்க ப்ரொஜெக்டர்லாம் நல்லா இருக்கும்னாங்க. கமர்ஷியல்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஓனரே பேசினார் என்கிட்ட, கம்பெனி ஓனரு. நம்ம கமர்ஷியல்லாம் வாங்க மாட்டோம் ப்ரோ, அதெல்லாம் பண்ணுறதில்ல, அது தேவையில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஏதாவது ஃபேவர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு 35K ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்குது, நான் ஃபஸ்ட்டு அதை அனுப்புகிறேன், செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு, நான் சொன்னேன் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்பிக்கை கிடையாது, நான் இந்த பயங்கரமாலாம் பண்ண மாட்டேன், ரொம்ப ராவாக தான் இருக்கும், எனக்கு நீங்கள் ராவாக ஃபேக்டை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு போதும்னு அவர் சொன்னார். அப்போ என்ன சொன்னார்னா, 35,000 ப்ராஜெக்ட் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும், என் ப்ராடக்ட் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்லாம் வைக்க வேணாம், நீங்கள் செவுத்தில் அடித்தாலே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு. நமக்கு ஆனால் சரி ஸ்க்ரீன் வச்சா தான் நம்ம இனிமேல் ப்ரொஜெக்டர்ஸ் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் அது வந்து சரி ஓகே, அப்போது எனக்கு கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணால் போதும்னா அப்போ 8K கூப்பன் தரேன் அப்படின்னாரு கம்யூனிட்டிக்கு. அப்போ 27 கிடைக்கும். அப்புறம் என்னாச்சுன்னா திரும்ப கடைசியாக சரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கடைசியாக கேட்டார், வேறு ஏதாவது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டார். வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் வாட்ஸ்அப் காலில் தான் நடந்துச்சு. நார்மல் கால்னால் வேணால் அதை நான் கட் பண்ணி கூட காட்டலாம், ஏன்னா ஒரு சில கால்ஸ் ரெக்கார்ட் ஆகும்.
ஸோ அப்போ என்னாச்சுன்னா அவர் வந்து கடைசியில் என்ன சொன்னார்னா, உங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் உங்கள் கூப்பனை வச்சு வராங்க அப்படின்னா 8K கூப்பன் தாண்டி அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஃப்ரீ அப்படின்னாரு. ஓ ஆமாம், செவுத்துல ப்ராஜெக்டருக்கான ஸ்க்ரீன். ஓகே ஓகே. ஸோ அப்போ எனக்கு அப்புறம் இருந்ததுன்னா வேறு லெவல். தேங்க்ஸ் ப்ரோ, இது போதும், நீங்கள் ப்ராடக்ட் அனுப்புங்க, நான் எல்லாமே செக் பண்ணுறேன். ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே கேட்டேன். பிராண்ட் நேம் இந்த பாரு, அது மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கூட சொல்லலாம் பிராண்ட் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு. இந்தியன் பிராண்டா? ஆமாம், எல்லாருமே எப்படியும் சைனாவில் கண்டிப்பாக போய் ஒர்க் பண்ணுவாங்கடா, இங்கேயே எல்லாத்தையும் பண்ண முடியாது. இங்கே எப்படி PAQ PAQ. ஓ ஓகே சரி, அவங்க தான் PAQங்க. ஆமாம். ஸோ மொத்தம் இவங்களதுல நல்ல ப்ரொஜெக்டர்ஸ்லாம் இருக்காண்டா, நீ போயிட்டு யூடியூப்ல போட்டாலே வரும் அப்படின்னாங்க. பெய்டு கம்பெயின் பண்ணுறாங்களாம். ஓ அதையும் சொன்னார். ஏன்னா யார் வருவா சும்மா? ஏன்னா பிராண்ட்னா ப்ரொமோஷன் பண்ணி தாங்க. இல்லைடா, கிரியேட்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்துட்டு ஓகே நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்ல போகிறாங்க. பைக் ஒன்று பண்ணோமே, ராப்டி. ராப்டி அவன் எல்லாமே மோசமாக தான் இருக்குது. இந்த பேர் இந்தியன் பிராண்ட் தான் அவங்களும். பார்ப்போம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். மேபி பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதான், அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க, செவத்தில் அடிச்சாலே நல்லா இருக்கும். நம்ம பார்க்கலாம். பரவாயில்ல, குட் குட் குட். இப்போ என்ன ஆகுதுன்னா, வீடு வந்து கரெக்டாக ப்ரொஜெக்டர் அடிக்கிற மாதிரி செவுரு இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் வாங்கி ஜன்னலும். நம்ம வீட்டில் வந்து வென்டிலேஷனுக்காக எல்லா இடத்துலையும் ஜன்னல் இருக்குங்க. ஜன்னலும் ஓட்டையமாக இருக்குது, இல்லை நாங்கள் வைக்கிறது. SRK வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சு கீழே அந்த ஹாலில் கூட, ஆனாலும் அந்த தான் ஜன்னல் ஆச்சு. அங்கே தான் ட்விஸ்ட்டு. பாப்பா பர்த்டே அப்போ வந்திருந்தேனே, அந்த இடம் கூட என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும், ஆனால் அங்கே என்ன இருக்கும், அங்கதான் ஜன்னல். அதை மறைக்க தான் துணி போட்டு வச்சிருந்தோம். ஜன்னலை விடு, அடுத்து வேற என்ன இருக்கும், நம்ம வீட்டுல எல்லாம் ஷெல்ஃப் இருக்கும். ஆமா, ஷெல்ஃப் இருக்கு. முடிஞ்சா அப்ப சரி, நான் இந்த சைடு அடிக்கலான்னு பார்த்தா இந்த சைடு லென்த்தே 7 அடின்னு வைங்க. சும்மா லென்த் இருக்கு, பட் வித்து கம்மி அப்படின்னா நான் எப்படி ப்ரொஜெக்டரை வச்சு நான் ஒய்டா அப்படி அடிக்கிறது? டிஸ்டன்ஸ் வந்ததும் சொல்லுங்க, மாடி இருக்குல்ல, அது மேபி சூட்டபிளா இருக்குமான்னு தோணுது. அதான் நான் முதல்ல வந்ததுமே நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு செட்டு ஸ்க்ரீனை, ஒரு நல்ல ஸ்க்ரீனை ஒரு இடத்துல ரூஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சு வச்சிடணும். இப்போ இந்த ரூம்லயே அடிக்க முடியும் அப்படின்னாலும் ஓகே, இல்லாட்டி அங்க நம்ம டிவி வச்சு எப்பயுமே எடுப்போமே, ஆக்சுவலா இங்க அடிக்கலாம். இங்க அடிச்சு இங்க ஸ்கிரீனை தொங்க விடலாம் மாதிரி வச்சிடலாம். இங்க ஸ்கிரீனை தொங்க விட்டுறலாம். கீழ வேணும்னா இழுத்துக்கலாம், இல்லனா சுருட்டி வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொஜெக்டர் டெஸ்ட் பண்ண முடியும், ப்ராப்பரா டெஸ்ட் பண்ண முடியும். சும்மா ஏனோ தானே நாங்க போட்டு வச்சுட்டு பார்த்தா வேலையில. இப்போ டிவியே கூட பாத்தீங்கன்னா நாங்க லேமன் லெவல்ல தான் டெஸ்ட் பண்ணுவோம். டிவியை வந்து நான் உடனே ப்ளீடிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபேக்டரி நான் அது மேலே டார்ச் அடிச்சு பார்க்குறது, சைடு ஆங்கிளில் பார்க்குறது, நிறைய ஆங்கிளில் போயிட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணுறது. எங்களோட ரிவ்யூன்றோட என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன், அங்கே ஒரு டிவி இருக்குது, பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு 5 நிமிஷம் தான் அதை பார்ப்பேன். சூப்பராக இருக்கேன், நல்ல டிவியாக இருக்கேன், ரிமோட்லாம் நல்லா வருது. எல்ஜியில் வந்து இந்த மேஜிக் ரிமோட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இவன் நான் என் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் பார்த்தேன். இல்லை இதான் ஃபேக்ட், என்னோட ரிவ்யூ இருக்கும். இதான் ஃபேக்ட், இவ்வளோதான் நான் தான் எதிர்பார்க்குறேன். நான் இங்கேயும் அதான். இப்போ ஃபோன் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபோன்லேயும் நம்ம என்ன கீக் பெஞ்சு அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. நம்ம ஃபோனில் ஒரு படி எக்ஸ்ட்ரா போகிறது என்னன்னு பார்த்தா, கொஞ்சம் ரியல் வேர்ல்ட் சினாரியோஸை டீப்பாக போய் அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறோம். பட் டிவி அப்படின்னு வரும்போது அது என்ன, இது சப்புன்னு ஒரு இடத்துல உட்காந்துக்குதுங்க. ஃபோன் வந்து 4 இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன், கையில் எடுத்து வச்சுட்டாங்க, யூஸ் பண்ண முடியும். அதனால அது வந்து அது மாதிரி பணம் இல்லை. இதுவே வந்து டிவிலேயே ரொம்ப ஊறி போன ஒரு சிலர்லாம் அதுலேயே மல்டிபிள் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்க மேபி பார்த்ததும் ப்ரோ இந்த பேனல் வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது, இன்னும் அதை நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க. பட் நமக்கு தெரியாதுல்ல, நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது ரிவ்யூ பார்த்தல அந்த டேப் S9 FE+, ஒருத்தர் என்ன சொன்னார், எனக்கு AMOLED இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நல்லா இல்லை அப்படின்னாரு. இன்னொருத்தர் பிரில்லியன்ட் பேனல், ஒரே இது ஆனால் வெவ்வேறு மாதிரி, ஏன்னா ஆட்கள் வேற வராது. இது இன்னொன்று எப்படி தெரியுமா சொல்லலாம், ஒரு Realme 8 Pro இல்லாட்டி Redmi Note 7 Pro இந்த மாதிரி ஒரு ஃபோன்லேருந்து அவனை கூப்பிட்டு வந்து நான் Pixel 10 Proலையோ இதெல்லாம் வந்து லேண்ட் பண்ணி விட்டேன்னா பயங்கரமான ஃபோனாக ஃபீல் ஆகும். ஏன்னா இல்லை 120 கிடையாது, இல்லை 120 ரெஃப்ரெஷ் கிடையாது. ஆமாம், ஆனால் ஒரு S25 Ultra யூஸரை கொண்டு வந்து இப்போ 11 Proவில் விட்டேன்னா ஒரு சில ஏரியாவில் வித்தியாசம் தெரியும்ல. சாம்சங்கோட One UI எல்லா இடத்துலையும் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பா, சாம்சங்கோட டிஸ்பிளே கலர்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் டிஃப்ரென்ஸுங்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணீங்கிறத பொறுத்து தான் இப்போ நீங்கள் ஒரு பொருளை போய் பார்க்க போகும்போது அது எக்ஸைட் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண போறேன் போது எனக்கு அது வேற மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட் புதுசு, அந்த எக்ஸைட்மெண்ட் வேற. பட் நான் அடிக்கடி சாப்பிட்றேன், ஆனால் வேற கடையில் போய் இப்போ நான் டேஸ்ட் பண்ணுற ஃப்ளேவர் எப்படி இருக்கு அப்படின்னும் போது அது வேற. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது வேற மாதிரி எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். பட் நான் திரும்ப அடுத்து அதே விஷயத்தை தான் பார்க்க போறேன் வேற ஃப்ளேவர்லன்னும் போது எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். என்னோட பெஞ்ச் மார்க்கை ஏதாவது பீட் பண்ணுதுன்னும் போது நான் திரும்ப எக்ஸைட் ஆவேன். நான் ஆல்ரெடி ஒன்று வச்சிட்டேன், இதான் இருக்கலே மாசுன்னு வச்சிருக்கேன், ஒன்றும் இல்லைங்க. அதுலேருந்து மேலே போகும்போது என்னோட IM வீடியோஸ்லாம் பாருங்க, அப்படியே ஒதுக்கி வைங்க. ரெட் லைன்னு ஒரு IM எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், அதை பாருங்க.
டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இது காமனாக இருக்கும். இது பார்த்தா பேக்கேஜிங்கே எங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸுக்கு நீ எப்படா பண்ண அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் என் ப்ராடக்ட் நான் ப்ரெசென்ட் பண்றேன். இதே தான் நம்ம வந்து இவரு ஜஸ்டஸ் ப்ரௌன் ட்ரை பண்ணாரு. நான் கெட் நியூஸ் சும்மா தராம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு தரணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டு தான் தந்தாரு. ஆயிடுச்சுங்க. ஸ்டில் கெட் நியூ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ அதனால தான் கேட்குறாங்க கெட் நியூ வாங்க முடியுமான்னு. நான் நடுவில் பார்த்தா கிடைக்கல. இப்போ எதுவும் சிக்கிச்சுன்னா சொல்லுங்க. அது 650 ரூபா 1000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இன்னும் ஒர்க் ஆகுதுங்க. நம்ம வாங்கணும்ல, நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க. இங்கே இருக்கிறதும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. நல்லா ஒர்க் ஆகுது. இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. அது என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸ்னால ஒரு ஸ்டாக் போய் அப்படியே விழுந்தது ஒரு இடத்துல. அங்கேயே வேர் ஹவுஸ்லேயே கடந்தது ரொம்ப நாளா கிளியர் ஆகாம, கிளியரன்ஸ் இல்லாம. அதனால தான் கொஞ்சம் மேலே பேஸ்டி ஃபீல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாச்சு. அதனால தான் மேலே இருக்க அந்த கோட்டிங் ரப்பர் கோட்டிங் நம்ம வாங்குறப்ப இருந்துச்சு. பட் ஆனால் யூஸ் பண்ண அது எதுவும் தெரியும். இப்போ அப்படியே தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. சேம் ஹியர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பேஸ்டிங் ஃபீல் இருந்தது. ஆனால் ஆப்டெக்ஸும் அந்த பேஸும் வேறு எதுலையுமே இல்லைங்க. வேற எதுலேயுமே இல்லை. அடிச்சு சொல்ல எதுலையுமே இல்லை தான் நானும் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு புரியலை. என்ன பண்ணுறது? சரி, சில ப்ராடக்ட்ஸ் இப்படி தான் வந்து செத்து போகும். செத்து போனதுக்கப்புறம் அதுக்கு வந்து செலவு வைப்பாங்க, எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, இதுதாங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி தான் ஃபோனும். இப்போ K20 Pro வரும்போது பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கு அவன்கிட்ட இவ்வளோ கொடுப்பான்ட்டாங்க. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரெட்மி தான், ஆனால் நல்லா இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு ஒரே இதுவாக இருந்தது எல்லாரும். ஆனால் ரெட்மி ப்ரோ, ரெட்மினா 10,000 ரூபா ப்ரோ, 5,000 ரூபா, ரெட்மி 25,000 ரூபா எப்படி ப்ரோ அப்படின்னு. ஆனால் உள்ள இருக்கிற மெட்டீரியல் என்னன்னு எல்லாரும் யோசிக்கவே இல்லை. ஆனால் என்ன ட்விஸ்ட்டு, 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு உட்காந்து எல்லாரும் கண்ணீர் மழுகு அப்படின்னு போஸ்டர் போட்டுக்கிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனு, லெஜெண்டரி ஃபோனு, டேய் வரும்போது எல்லாம் செருப்ப காலத்தை அடிச்சு இப்படி. இப்போ ஆசூஸ் ROG அப்படி தான் இருக்குது. அதை காணவே காணும். இப்போ வந்து கேட்குறாங்க சார் ப்ரோ ROGயில் ஆடியோலாம் வேற பிரிச்சு மேலே ப்ரோ, அது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பிரிக்கும், அது 3.5 ஜாக்கு அப்படின்னு. அதான் இப்போ இல்லையே. அது இருக்கும்போது பேச யாருமே வரல. K20 Pro வரப்பெல்லாம் கோல்டன் பீரியட் ஃபார் ரெட்மி போக்கோ. ஏன்னா அவங்களோட என்ட்ரி டைம் இல்லை, அவனுங்க தான் மார்க்கெட்டில் இருக்கானுங்கன்ற மாதிரி போக்கோ F1, ரெட்மி Note 8 Pro நல்லா ஞாபகம் இருக்குடா. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ வந்து என்னோட போக்கோ F1 எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் ஒன்று போனேன், அந்த பள்ளிக்கரணை பக்கத்தில் அந்த சைடில். அங்கே எடுத்த ஃபோட்டோலாம் இப்பயும் என்கிட்ட இருக்குது. போக்கோ F1 வந்து கொஞ்சம் குட்டின்னு நினைக்கிறேன். போக்கோ F1ம் ரெட்மிக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், குட்டிலாம் இல்லை. என்ன ட்விஸ்ட்னா, ஆமாம் அன்னைக்கு வந்த ஃபோன்ஸ் எல்லாம் குட்டி தான். இன்னைக்கு இருக்கிற ஃபோனை கம்பேர் பண்ணால் அப்படி தான் சொல்லணும். பெசல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 3.5 ஜாக்கு நான் யூஸ் பண்ணது என்ன தெரியுமா, ஃபோனர்னால வந்து அந்த ஆர்மர்ட் எடிஷன் ஒன்று வந்தது இல்லை, கெவ்லர்லாம் போட்டு 256 GB, அதை தான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஜிகேம் போட்டேன். ஸ்டாக் கேமே சூப்பராக இருக்கும். அது 48 12.2 மெகாபிக்சல் பிக்சலில் இருக்க கேமரா சென்சார். ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா. இங்க ரெட்மில பார்த்தா 64 மெகாபிக்சல் அதெல்லாம் இருக்கும். ஆனா போக்கோல காம்பீட் பண்ணிட்டு போக்கோல பார்த்தா 12.2 தான் இருக்கும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அந்த 12.2 தான் பிக்சல்ல அப்ப அந்த டைம்ல வந்து சாலிடான சாம்பிள் கொடுக்கும். அது ஒரு நான் மிரட்டி இருப்பாங்க முடியுதுன்னு பாக்குறேன். இதுல அப்ப வந்து இந்த பேட்டரி காம்படிஷன் கிடையாதுங்க, மெகாபிக்சல் காம்படிஷன் போயிட்டு இருந்தது. 64 108 இப்படி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆமா. ஆனா போக்கோ F1ல குட்டி மெகாபிக்சல் இருக்கும். அதாவது மெகாபிக்சல் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சாம்பிள் செமையா இருந்துச்சு. அதெல்லாம் வேற லெவல் போனுங்க. F1 என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சிருக்காரு. வந்துட்டான்ல, போக்கோன்னு போட்டாலே வந்துட்டான் பாரு. ஷார்ட் அண்ட் போக்கோ F1 அவனோட நேட்டிவ் கேமரா. என்னங்க லைட் எல்லாம் அருமையா கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். ஆமாடா, இங்க பாரு எவ்வளோ பெரிய டவுன் கிரேட் பாருங்க நண்பர்களே. ஐயோ ஸ்கிரீன் கண்ட்ரோல் அவங்க தெரியாது, அப்போ திட்டுவாங்க. அந்த லைட் கண்ட்ரோல் பண்ணுது பாருங்க ப்ரோ, அதை சொல்றேன். ஏன்னா இப்போ இருக்க ஃபோன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டார் மக்களே. இது வந்து போக்கோட நேட்டிவ் கேமரா ஆப் தான் போக்கோ F1, ஷார்ட் ஆன் போக்கோ F1, ஷார்ட் ஆன் போக்கோ F1. இதெல்லாம் வந்து அற்புதமாக இருந்தது இந்த சுச்சுவேஷனுக்கு. இதெல்லாம் அந்த அவ்வளோ வருஷம் முன்னாடி இந்த மாதிரி லோ லைட் சுச்சுவேஷனில் எடுத்த ஃபோட்டோலாம் வேறு லெவல். ஏன்னா எல்லாம் மூமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஆமாம், செமையாக எடுத்துருக்கு. இதெல்லாம் ப்ரைம் டைம். போக்கோலே நிறையா இருக்கும். சரி, என்ன கேட்டிங்களா இல்லையா? F9 Ultra எப்போ வருதான்? இது வரைக்கும் பாரு, இவனுக்கு கஸ்டமரும் போட்டு வச்சுருக்கேன், அதனால தான் அடையாளமே தெரில. யாருங்க அவன்? போக்கோ F1. கஸ்டமரம் போட்டனால அடையாளம் தெரில. என்னென்னமோ மாற்றி மாற்றிலாம் விளையாண்டுட்டு இருப்போம். இங்கே பாரு, MIUI 11 மாசா சூப்பராக இருக்கானா? அந்த டைமில் வந்த ஃபோன்ஸ் எல்லாமே பயங்கரம்டா. இது பாரு, என்னோட ஃபேவரட் அந்த டைமில் Nexus 5 கஸ்டமரம் போட்டு சும்மா அப்படியே ஸ்டெல்த்தாக இருக்கான் பாரு. OnePlus மாதிரி
அந்த ரெட் ஆக்சென்ட்டு பிளாக்கு ரெட்டு இதோட. ஆமாம். ஸோ ஒரு சில ஃபோன்ஸ்லாம் க்ரேஸியாக இருந்துச்சு. இது எந்த ஃபோனு? ஆரோஜியில் எடுத்திருக்கேன். ஆனால் போர்டை பிரித்து போட்டு வச்சுருக்காருங்க. ஆனால் ஃபோன்ஸ்லாம் நிஜமாக அழகாக இருந்ததுடா ஒரு டைமு. பாருங்க OnePlus 6 அவன் தானே? இல்லை விவோவில் என்ன ஃபோனு இந்நேரம் பார்த்து யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க. யாராவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேமரா இருக்கும். நிறையா பின்னாடி போய் பார்த்தா ஏப்ட ஃபோன் வரும்டா. விசித்திரமான ஃபோன்ஸ்லாம் வரும். சிராகோ பண்ணுங்க லெஜெண்டு. நிஜமாவே லெஜெண்டு தானே அது? ஆமாம். நான் இவங்க 2 பேரும் சொன்னேன், பார்த்தா ஐக்கூ லெஜெண்டு வருது. இதெல்லாம் வந்து பிக்சல். நான் டர்ட்டி யூனிகான் கஸ்டமரம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ Pixel 4. ஸோ அதான் இது எங்களோட கோல்டன் டைம். கஸ்டம் ராம்ஸ் ஓடுது. அதான் ரெக்கார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே. ஆமாம். ஆனால் வேற லெவல் தான்டா. அப்போ வந்தது. இப்போ வர ஃபோன்லாம் பார்த்தா இன்னும் சுகமாக இருக்குது. பார்ப்போம் இந்த ப்ரைஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரேம்லாம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் இருக்கிற ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லா வீடியோலையும் இனிமேல் இது வந்து காமன் டெம்ப்ளேட்டாக வச்சிட போகிறோம். ஆமாம்மா, உண்மைதான். ஏன்னா அவங்க பாருங்க பாக்ஸில் என்ன ப்ரைஸ் போடுறாங்க பாருங்க. 68,000 69,000லாம் போடுறாங்க. எப்படி வேணால் விலை ஏறும்ல, அதனால் இப்போயே நாங்கள் போட்டு வச்சிடுறோம். ஏன்னா ஆஃப்லைனில் அது ஒரு பிரச்சனை ஆகுதாண்டா. துண்டு போட்டு வச்சிடுறோம். ஆஃப்லைனில் அது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்றாங்க. பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன எம்ஆர்பி மேலே வைக்கிற அப்படின்னா டப்பாவில் இந்த ப்ரைஸ் தான் போடுது என்ன அப்படிவாங்கல்ல. அதனால் சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக இப்போ இப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ இனிமேல் அடுத்த வருஷம்லாம் வந்து Redmi Note 18 Pro Plus வந்து உங்களுக்கு 80K பாக்ஸ் ப்ரைஸ் இருக்கும். ஆமாம். அப்போது கிரேசி ஸ்டஃப். அப்போ இந்த அல்ட்ரா ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா 3,40,000. நானும் ஜாவேத் ப்ரோக்கு வந்து பேசிகிட்டு இருப்போம். ப்ரோ அந்த டாட்டா பஞ்சு இல்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பஞ்ச் ஆக்சுவலாக ஒரு 1,00,000 எக்ஸ்ட்ரா வருது ப்ரோ. அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். எதுக்கு 1,00,000 எக்ஸ்ட்ரா ப்ரோ? அதுவா நம்ம ஓப்போவோட X12 அல்ட்ரா இருக்குல்ல, அதை விட பஞ்ச் வந்து 1,00,000 காஸ்ட்லியாக இருக்குது ப்ரோ. ஓகே பார்ப்போம். நம்ம X12 A12 அந்த மாதிரி பா. அதாவது ஃபோன் ரேட்ல இருக்கிற ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க. இவ்வளோதான் சொல்லலாம். இல்லை இதில் என்ன மேட்டர்னா ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாருமே ஃபோனில் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால தான் அதில் காஸ்ட் ஏறினாலும் ஓகே சொல்லி எல்லோரும் உள்ளே வராங்க. யாராலையுமே அதை தவிர்க்க முடியல. இந்த சிச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வருஷம் வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் உள்ளே வந்து மாஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ப்ரெடிக்ஷனில் எப்பயுமே ஆஃப்லைன் மார்க்கெட்டில் விவோ மாஸ் பண்ண தான் போகிறான், டவுட்டே இல்லை. ஆனால் இந்த தடவை வந்து இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஷாமி வந்து ஏதோ குறுக்கு பயங்கரமான வேலை பார்க்குறாங்க. போக்கோல பயங்கரமான லைன் அப்லாம் வரும் அப்படின்னு மட்டும் தெரியுங்களா? இவனுக்கு நம்ப முடியாதுங்க. இந்த மிஜியா நாங்களே என்னாச்சு? அது என்னடா ப்ராடக்ட்? அது என்னது மிஜியா? அதான் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிட்டாங்களே ஒன்று. அந்த இது ஒன்று விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏர் பியூரிஃபையர் விட்டுருக்காங்க. ஏர் பியூரிஃபையர் ஒன்று வருது. கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறான், சைனாவில் இருக்கிற கிக் ஸ்டார்டரை பார்த்து இங்கே வந்து வயிறு எரியுதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். குட்டியாக சூப்பரான ஸ்பீக்கரு இல்லை ஒன்று வரும். இப்போ என்ன மேட்டர்னா ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காட்டிலும் இது வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாரையும் தாண்டி சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கும் வந்து அப்பப்போ ஏதாவது பேச முடியுதுல்ல. போக்கோ பட்டையை கலப்புறானா இல்லைன்னு பாருங்கள். ப்ரைஸிங்கில் கிரேசியான ப்ரைஸிங்கில் பயங்கரமான ஃபோன்ஸ் வரும். போக்கோ ப்ரைஸிங் நல்லா தான் இருக்குது. ரெட்மி தான் 30 ரூபாட்ட போய்ட்டு. ரெட்மி என்ன பிரச்சனைனா, ரெட்மி ஆஃப்லைன்ரா கட்டு கொடுக்க வேணாமா? விற்கிறவனுக்கு என்ன தலையில் கோணத்தை கட்டி அனுப்பலாமா? என்ன அப்படியே தொங்க விட்டுக்க அப்படியே போ அப்படின்னு விட்டுறலாமா? நம்ம அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். இங்கே ஆஃப்லைன் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், அவங்க விற்கிறது என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்கன்னு நம்ம திட்ட மாட்டோம். வந்தவன் தலையில் ஏதாவது கட்டி அனுப்புறது தானே நம்ம திட்டுறோம். நம்ம வேற எதுக்காவது இன்னி வரைக்கும் ஆஃப்லைன் மார்க்கெட்டை பற்றி குறை சொல்லி போக்கோ பேசுறீங்களா? F9 அல்ட்ரா வருதா? F9 அல்ட்ரா வந்து நான் கேட்டேன்டா, நிஜமாவே கேட்டேன். அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. அவங்களுக்கு ஏன் என்ன பயம்னா, அதே தான் K20 Pro வந்து 25,000 ஆனதுக்கே அவ்வளோ பிரச்சனை வந்தது. இதில் நீங்கள் போக்கோவில் ஒரு ஃபோன் வந்து 80,000 கிட்ட ப்ரைஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? நல்ல ஃபோன் தான், ஆனால் அதான் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் அந்த டீமில் இருக்கிறவங்க எப்படி எக்ஸைட் ஆகிறாங்கன்னா, யூடியூபர்ஸ் ஒரு சிலர் போடுற வீடியோலாம் பார்த்து கூட அவங்க எக்ஸைட் ஆகிறாங்க. எந்த மாதிரி சொல்கிறேன்னா, இந்த தடவை கேமரா டெஸ்ட் பண்ணாங்க, அதில் ஒரு சேனலில் பயங்கரமாக கேமரா டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 10 ஃபோன் வச்சு. அதில் போக்கோ F8 அல்ட்ரா வந்து 3வது பிளேஸ் வந்தது. வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்தது, ஒரு நல்ல ஃபோனுங்க. அவன் போஸ் ஸ்பீக்கர்லாம் வச்சு, ஸ்பீக்கருக்கும் நல்லா இருந்தான், டிஸ்பிளேவும் நல்லா இருந்தான், கேமராவும் நல்லா இருந்தான். சர்ப்ரைசிங்காக வந்து ஒரு மாதிரி இப்படி மெஜ்ஜாக எல்லாமே நல்லா இருந்தான். அதனால தான் வரல. யாரு இவரு? கிருஷ்ணா ப்ரோ. அது K90 Max. K90 கேமிங் ஸ்பெஷல். பின்னாடி ஃபேன் இருக்கும், கூலிங் இருக்கும், அடிஷ்னலாக பயங்கரமாக இருக்கும். ஓகே அதில் தண்ணியெலாம் ஊற்றி விளாடலாம். 5Xல வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நாங்கள் எக்ஸைட் ஆனது K9 அல்ட்ரா. F8 அல்ட்ரா. எங்கள் இருந்தாங்க.
சரிங்க பேர் பார்ப்போம். இங்கே பாரு இப்போ அடுத்த வருஷம் ஏதாவது இந்த வருஷத்தில் F9 அல்ட்ரா மேபி வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வாட்டி F8 வரலல்ல. எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் வந்துச்சு, F8 வரல. பார்ப்போம், அட்லீஸ்ட் F9ல ஏதாவது நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். இவன் என்னென்னமோ அனுப்பி வச்சிருப்பானே, நான் தேடுறதுக்குள்ளே விளங்கிருமே. என்ன சார், அது வந்து K90 மேக்ஸ்லங்க. பின்னாடி அந்த கூலரில் தண்ணி வைப்பாங்க, பார்த்தா டைப் சி போர்ட் வழியாக வெளில அடிக்கும். டைப் சி போர்ட் வழியாக தண்ணி உள்ளே வச்சு அழுத்துவாங்க, ஃபேன் வழியாக வெளில வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய எம்டி ஸ்பேஸ் உள்ளே இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும். அந்த ஹீட்டெல்லாம் சங்கின்னு வெளில போயிட்டே இருக்கிறதுக்காக. ஆமாம், பார்ப்போம். ஆனால் எங்கால் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. எங்கால் வந்து நல்லா ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அவனை அதெல்லாம் பண்ணலாமான்னு புகழ் கேட்டுட்டு இருந்தான். அவர் வச்சிருக்காரு, புகழ் ப்ரோ வச்சிருக்காரு. அதை அதனால சரி, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகேங்க, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவா சார் பார்க்கலாம். பாய், ஹாப்பி மண்டே.